முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலா, ஆறுமுக கடவுளை, சுப்பிரமணிய சுவாமியை, என் இன்ப ஈசனை, பரம்பொருளை, எங்கும் நிறைந்த பரபிரம்மே, சரணமயா சரணம், சரணமயா சரணம், சரணமயா சரணம், சிவாய் சிவம். மயில் வாகனனே, மயூர வாகனனே, எங்கள் நாதனே, குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, அரோ குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, குமார கடவுளுக்கு அரோகரா. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. சொல்லுங்க வினோத். வணக்கம் வணக்கம். சுவாமி. ம் மனமது செம்மையானால் மந்திரமது தேவையில்லை. ம் ஒரு செம்மையான மனம் ம் எப்படி பிறக்கும் சாமி? எப்படி பிறக்கும் கேக்குறீங்களா? செம்மையான மனம் உருவா ம் என்ன செய்ய வேண்டும் சார்? எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தாங்க கத்துக்கணும். நம்ம பகவான் கூட சொல்லுவார், மந்திரம் சொன்னா கட்டுப்படுற மனம், சொல்லாத போதும் கட்டுப்படணும்னு சொல்லு. மந்திரம் சொல்றதுன்றது என்னன்னா, இந்த மந்திரங்கள் சொல்லி இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய எண்ணங்கள், பற்றுதல்கள், இதெல்லாம் நம்மளே நிறைய வளர்த்துட்டு இருக்கோம், நிறைய நம்மளே பிடிச்சிருக்கோம். இது இருக்குமாக்கும். புதுசா விஷயத்த தொட விடாம பயப்படும், எதிர்க்கும். ஏன்னா இதுக்குள்ளேயேதான் நிக்கணும், இதுக்குள்ள இருந்துதான் பேசணும், இதுக்குள்ள இருந்துதான் செய்யணும், இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஆதாயத்துக்காக மனுஷன் ஏதோ வளர வளர யாரையும் நோக்கடிக்கணும்ன்ற நோக்கம் இல்லை. ஆனா உண்மையை பேசிதான் ஆகணும் நம்ம. ஒரு நிமிஷம். அதாவது வளர வளர நிறைய விஷயத்த வளர்ப்பாங்க. அதுல குறிப்பா எல்லாரும் வளர்க்கிற ஒரு விஷயம் என்னடான்னா, அந்த சுயநலத்தை நிறைய வளர்த்துப்பாங்க. அது இயல்பா வளரும், ஒன்றும் பண்ண முடியாது. தன்னலம், சுயநலம், தர்மம், நீதி, பொது உடைமை, பொதுத்துவம், பொதுவாக பேசுவது, பொதுவாக பழகுவது, பொதுவாக இருப்பதுன்றது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாம ஒன்னாயிடுச்சு. அவங்க ஒரு சில பிரின்சிபல் வச்சுப்பாங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு பிரின்சிபல், அவங்களுக்கு ஒரு
பிலாசபி அவங்கவுங்களுக்கு ஒண்ணு அவங்கவுங்க அது குணதிசைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஒண்ணு வச்சுக்கிறாங்க. இது பக்குவப்படுத்துறதுக்கும் இதை பழகி இதுதான் நானுன்னு சொல்லி அவங்களே நம்ப வச்சு இதுல எதுனா வந்துச்சுன்னா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த தன்னலம் சுயநலம்லாம் அதிகம் வளர்த்துருவாங்க. அது இயல்பா வளரும். தனக்குன்னு ஆசைகள் வரும்போதெல்லாம் இது கூட இதுவும் பிறந்துருக்கும் இல்லையா, இதுவும் வந்துடும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த பொதுவாக சிந்திப்பது, தன்னை தீர்த்து சிந்திப்பது, நியாயம், தர்மம் இதெல்லாம் கடந்து தன் வழிதான் பெரிய வழி, தன் வேதனை தான் பெரிய வேதனை, தன் இயலாமை தான் பெருசு, எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் நஷ்டம்னு இந்த சுய அனுதாபத்துக்குள்ள போயிடுவாங்க. நான் வாழ்க்கையில எதுவுமே என்ன கிடைச்சாலும் பத்தாது, என்ன கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க, எல்லாமே சுலபமா அப்படியே டக்கு 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 டக்குன்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கிற மனம் செம்மையா இருக்குமா, செம்மை இல்லாமல் இருக்குமா? செம்மை இல்லாமல் இருக்கும். இந்த மனத்துல எப்படி இருக்கும்? அதான் வன்மையா இருக்கும் சார். இவங்களால புதுசா ஒரு விஷயத்தை ஏத்துக்கவும் முடியாது. ஒன்லி அவங்களுக்கு ஆதாயம் இருக்கிறது மட்டுமே நல்லது, ஆதாயம் இல்லாததெல்லாம் கெட்டதுன்ற மாதிரி போகுது. இந்த நியாயம், தர்மம், மனசாட்சி பேசுறது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள். மனசாட்சி எல்லாம் இருக்கக்கூடாது, இங்க வந்துட்டோம்னா இதெல்லாம் கழட்டி வச்சிடணும். இந்த மாதிரி பிறருக்கு வேற அறிவுரையும் கொடுப்பாங்க அவங்க. இதெல்லாம் வந்து இல்லாமல் இப்ப நீங்க இதெல்லாம் இல்லை, நான் அமைதியாக இருக்கிறேன், சமாதானத்துடன் இருக்கிறேன், ஒற்றுமையாக இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், தர்ம வழியில் நடிக்கிறேன். இப்ப இந்த குணாதிசயங்கள் கொண்ட மனம் என்னவா இருக்கும்? மென்மையா இருக்கும், செம்மையா இருக்கும். அவ்வளவுதான். சோ இத பாத்தீங்கன்னா இந்த மந்திரங்கள் சொல்லி இந்த இறுக்கத்தை உடைக்கணும். இதே நம்ம பழகி 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 நம்ம எதுக்கு இது பண்ணிட்டோம்னா அதுலயே போய் சொல்றோம், திரும்ப திரும்ப நம்ம அங்கேயே போய் சேர்றோம்ல. சோ அந்த அதுவும் ஒரு சவுண்டு தான். இப்ப மந்திரம்ன்றது இந்த ஒளி, இன்னொரு ஒளியே இன்னொரு ஒளியின் வாயிலாக விளக்குறோம், அவ்வளவுதான். இப்ப இந்த மந்திரத்துக்கு வந்து தொன்று தொட்டு இப்போ ஓம் முருகா அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த இருள் கலையும், இருள் அகலம், இறுக்கம் விலகும் அப்படின்லாம் சொல்லி நம் முன்னோர்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் எல்லாரும் வழிபட்டு 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 அதன் பயனடைஞ்சு பயனடைஞ்சு அந்த அனுபவம் அறிவாக மாறி அந்த நாமத்தை சொல்லும் போதே எல்லாம் விலகுது. ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னா எல்லாமே மாறும். இயற்கையால் ஏற்பட்ட வன்மை, சுற்றுப்புற சூழல், பழக்க வழக்கம், வினையினால், நோக்கத்தினால் அந்த அளவுக்கும் அதுக்கு பலன் உண்டு. ஓம் சரவண பவான்னா உண்மையை நோக்கி பயணிப்போம். இப்படி ஒரு ஒரு மந்திரங்களுக்கு அந்த அனுபவத்தின் வாயிலாக நம்மளுக்கு வழிகாட்டியிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம பின்பற்றும் போது இந்த மனம் செம்மையாகுது. செம்மையாகுதுன்னா இந்த மாதிரி அல்ப விஷயங்களுக்கெல்லாம் பயந்து நடுங்கி. ஸோ இப்ப நீங்க பாருங்க, இதுல எல்லாம் லாபம் இருக்கு, எல்லாரும் நான் வாழ்றேன், எனக்கு இதுதான் கரெக்டுன்னு சொன்னவங்க எத்தனை பேரும் பயத்தின் உச்சத்திலேயே வாழ்ந்துவாங்க ஒரு ஒரு நொடியும். அவங்க யாரை கேட்டீங்கன்னாலும் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க, எதையும் திறன்பட செய்ய முடியாது, வாழ்க்கையில எந்த ஆபத்தும் சந்திக்க கூடாது, மாதிரி நிறைய விஷயங்கள் போகும். அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அந்த மாதிரி வாழ்றவங்களுக்கு அப்படிதான் கஷ்டமா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நான் காலையில எழுந்தேன்னா கொஞ்ச நேரம் நம்ம சுவாமி நாமத்தை, பகவான் நாமத்தை, வேற யாரும் தெரிஞ்சவங்க சொல்லுவேன், கொஞ்ச நேரம் பாபாஜி சொல்லுவேன், ஓம் கிரிய பாபாஜி. காலையில எழுந்தவுடனே இந்த மந்திரங்கள் சொல்லிட்டு அப்படியே என்னோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் செய்வேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம்லாம் மந்திரங்கள் சொல்வதில்லை. எப்பனா என்னாலேயே முடியாத அளவுக்கு இறுக்கமாயிடுச்சுன்னா அப்ப சொல்வேன். ஆனா பொதுவா நான் சொல்றது இல்லை, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
அக்செப்ட் பண்ணிட்டு எது என்னை இயக்க பார்க்குதோ, எது என்ன உள்ளது வெளியே வருதோ அந்த இடத்த நான் கவனிக்க ஆரம்பிக்கும் போது அது இயல்பாவே நற்குணங்களுக்கு போயிடும். நிறைய பேருக்கு இந்த பற்றுதல் அதிகமா இருக்கிறதுனால பேய் பயம் வரும். அப்புறம் தீய சக்தி உள்ள போயிடுமான்னு விடுவாங்க. தீய எண்ணங்கள் வந்துருமோ, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்துக்கு இந்த மந்திரம் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஓவர் கான்சியஸ்லயே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல விஷயம் இல்லாததுனால எல்லாமே பயமாக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நானே ஒரு நல்லது செய்யறதுக்கு அங்க பிரசன்ஸ் ஆனா கூட, நான் விடுங்க சாமி, இப்ப நான் கூட சாமியே பிரசன்ட் ஆகிறவங்க அவனால ஏத்துக்க முடியாது. அவங்க நீ எதுவும் அதனால எனக்கு தூரமா எங்கேயோ வந்து செய், உன் இடத்துக்கு நான் வரேன், அப்ப நீ கொடு, நீ எனக்கு தேடி எல்லாம் வந்து கொடுக்க கூடாது, அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய கோட்பாடுகள்லாம் வச்சுப்பாங்க. காரணம் அந்த அவங்களோட விஷயங்கள் மனம் இப்படி இருக்கிறதுனால. இப்போ மனசை நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ எல்லாமே வரும். அன்னைக்கு கூட எனக்கு கோயில்ல ஒரு அம்மா கேட்டாங்க, சாமி என் மனசுல என்னென்னமோ எல்லாம் வருது, அதெல்லாம் ஏன் வருதுன்னே தெரியல, எனக்கு அதெல்லாம் வரக்கூடாது, வெறும் சாமி சிந்தனை மட்டும்தான் வரணும். நான் சொன்னேன், அது எப்படிமா சாத்தியம்? நீ நினைச்சா வாடுறதுக்கும் நீ நினைச்சா போன்றதுக்கும், இன்னைக்கு நீ திடீர்னு சாமி கும்பிட்டு ஆன்மீகம் பண்றேன் தியானம் பண்றேன்ட்டு இன்னைக்கு எதுவும் வரக்கூடாதுன்ற, நேற்று வரைக்கும் எல்லாம் வரணும் வரணும்னு சொன்னேன், நீ திடீர்னு திடீர்னு கேட்டா எல்லாம் மாறாது, அதெல்லாம் இயல்பா வரும். பசி தூக்கம் வராது இருந்துட்டா வர வேணான்னு கேட்பியா? கேட்பேன். அது மாதிரிதான் பசி தூக்கம் மாதிரி அதுவும் எல்லாம் வரும். நாம அது பின்னாடி போகாம நம்ம சாமி பின்னாடி போகணும். இவ்வளவுதான் விஷயம். அதை கவனிக்கும் போது என்ன, சாமி நாமத்தை சொல்றதோ, சுவாமியை நினைச்சு தியானம் பண்ணுங்க, இல்ல சுவாமியை நினைச்சிட்டு இருக்கீங்க, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகி உங்களுக்கு பலம் இழந்து போயிடும். உங்களை ஏற்கதை விட்டு அடுத்த நிலைக்கு நீங்க போவீங்க அப்படின்னு சொன்ன. நீங்க நினைச்சா வாழ்ந்தீங்க, இன்னைக்கு வேணாம்னு சொல்லுவீங்க, நாளைக்கு வேணும்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் மாறாது. அதாவது தன்மைக்குள்ள போய் தான் நீ வெளியே வரணும். நீ எதிர்த்தாலோ இருக்குனாலோ பிரச்சனை தான் வரும். அதனால இந்த மனம் செம்மையானவன்னா முதல்ல எல்லாத்தையும் ஆதரிக்க கத்துக்கணும். எல்லாரும் ஹியூமன் பீங்ஸ். நாமெல்லாம் ஒன்றும் வானத்துல இருந்து குச்சி இல்லை, பூமியை பொழுது வந்தில்லை, இல்லை அவதார புருஷர்களும் இல்லை, பிறப்பிலே ஞானம் பெற்றவர்களும் இல்லை. நாமெல்லாம் கடவுளை பின்பற்றி உழைத்து குரு நாமத்தாலே குரு அருளாலே திருவருளிடம் போய் சேரணும். அதுக்கெல்லாம் வணங்கி நிற்கிற ஒரு பாமரர்கள், சாமானியர்கள். நம்மளுக்கு எல்லாம் வரதான் செய்யும். நம்மளோட பழக்க வழக்கம் இருக்கு, சுற்றுப்புற சூழல் இருக்கு. அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எனக்கு புதுசா ஒரு ஃபீல். இது ஒரு விஷயம், 2 பேர் சம்மந்தப்பட்டோம். அந்த 2 பேர் சம்மந்தப்படும் போது அவருக்கும் அந்த மாதிரி நோக்கம் இல்லை, எனக்கும் நோக்கம் இல்லை. ஆனா எனக்குள்ள வேற ஒரு விஷயம் வருது. அப்ப நான் என்னடா அது புதுசா இருக்குன்னு சொல்லி அப்படியே அனலைஸ் பண்ணி அப்படியே உள்ள போறேன். உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த பார்த்த காட்சிகளை, சுற்றுப்புற சூழலோட அங்க இருக்கிற அனுபவங்கள், இல்ல அங்க இருக்கிற எண்ண அலைகள், அதை பார்த்து அவங்களுடைய கருத்துக்கள் எனக்குள்ள பூந்து அதுல ஒரு சுற்றுப்புற சூழலின் தாக்கம் அவ்வளவு அதிகமா இருந்துச்சு. அது என்ன டிஸ்டர்ப் பண்ணு, நம்ம அது பொருட்படுறதே இல்லை. நம்ம போனோம், நம்ம வேலை செஞ்சோம், போனோம் வந்தோம். ஆனா அதை பார்த்த ஒரு நால்வர்களின் விஷயம் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் அதை நான் சரி பண்ணேன். சுற்றுப்புற சூழலின் தாக்கம்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம், அது இந்த அளவுக்கு இன்னைக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனிக்கல, அவ்வளவுதான். அது புதுசா ஒண்ணு என்னை ரொம்ப அழகா தாக்குச்சு. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு 7-8 நிமிஷம் ஆச்சு. வந்துட்டு நான் இயல்புக்கு திரும்பினேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கவனிப்பதே இல்லை. சப்போஸ் யாருன்னா கவனிச்சாங்கன்னா அவன் கிடைக்கிறான், அவனை எதிர்ப்பது, இல்லை அவமதிப்பது, இல்லை அவன் நினைச்சா எனக்கு என்ன ஆக போகுது,
இப்படி எல்லாம் எல்லாரும் நினைப்பாங்க. இது இயல்பு. சொல்றவனுக்கெல்லாம் சோறு போடுவானா? அவன் நினைப்புக்கு ஏத்த மாதிரி நான் வாழ முடியுமா? என் விருப்பப்படி தான் நான் வாழ முடியும். ஊருக்காக வாழ முடியுமா? அப்படிலாம் இல்ல. இதெல்லாம் பாருங்க எத்தனை எதிர்ப்பு. ஒரு சின்ன விஷயம். ஆனா எத்தனை இப்ப எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்ப்ப நீங்க என்ன பண்ணுவோம்னா, நம்ம தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா அது வீக் ஆக்குது நம்மள. நம்மள பலவீனமாக்கும்போது எல்லாரும் எதிர்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப நீங்க உண்மைய சொல்லணும்னா, எதெல்லாம் ஒண்ணு பலவீனமாக்குதோ எல்லாரும் எதிர்ப்பாங்க. அம்மா பலன்னுவாங்க. ஆனா அம்மா நம்மள பலவீனமாக்குனா உடனே எதிர்ப்போம். ஒரு மறுநாள் அம்மா கூலா பேசும்போது இருந்தாலும் சமாதானம் ஆயிடுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த எதிர்ப்பு இருக்கதான் செய்யும். இந்த எதிர்ப்பு அவங்க அனுபவமாயிடும், பழக்கமாயிடும். சும்மாவே திடீர்னு இன்னைக்கு பேசுறாங்க, நாளைக்கு என்ன பண்ணுவாங்களோ தெரியாது. இவங்களே உணர்வை தூண்ட, அவங்க உணர்வை தூண்ட, அவங்க சண்டை வரும். இந்த மாதிரி கணவன், மனைவி, மக்கள் எல்லாருக்கிட்டையும் இது நடக்கும். என்னன்னு சொல்லிப்பாங்க. ஆனா எல்லாரும் அடிச்சுப்பாங்க, புடிச்சுப்பாங்க, திரும்ப ஒண்ணா கூடிப்பாங்க. இதுதான் வாழ்க்கையா போயிட்டு இருக்கும். ஆனா உண்மை என்னன்னு பார்த்தா, உள்ளுக்குள்ள ஒரு பகையே வளர்ந்துரும். நீங்க சொந்த பந்தங்கள், உறவு முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குள்ளேயும் சண்டை, சச்சரவு இயல்பா போயின்னு இருக்கும். இதே அவங்களோட அண்ணனோ, தம்பியோ, அவங்க அப்பாவோ வந்துட்டாங்கன்னா, புருஷனை வச்சு செய்வாங்க. அவங்க அவங்களுக்கு என்னமோ ஒரு ஒரு பெரிய பலம் வந்துட்டா மாரியும், அதனால அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவமதிப்பாங்க, அலட்சியப்படுத்துவாங்க, எல்லாமே செய்வாங்க. அது என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பகையின் வெளிப்பாடு. இன்னைக்கு எனக்கு ஆதரவு இருக்கு. இவங்க ஊருக்கு போன பிறகு திரும்பி இவர்கிட்ட தான் திரும்பி அப்படியே மாறுவாங்க. இதே மாரி தான் ஆணும் சரி, பெண்ணும் சரி. அவங்கவங்களுக்கு ஒரு ஆதரவுகள் வரும்போது இருக்கிறத வெறுப்பாங்க. புதுசா வர்றத வரவேற்பாங்க. இதெல்லாம் நடக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, புதிய நண்பர்கள் இருப்பாங்க. புதுசா யாருன்னா ஒருத்தர் வந்து ஏதோ ஒண்ணு பேசுறாங்கன்னா, இவரு கூடயே இருக்கிறவரு எவ்வளவு நன்மையா, எவ்வளவு உண்மையா பண்ணா கூட, ஆனா புதுசா ஒருவர் ஏதோ ஒரு பண்ணிட்டா அதையே பெருசா பேசுவாங்க. அவரு தான் வரவேற்பாங்க. அவர் தான் நான்னுவாங்க. இந்த மாரி நெறைய விஷயம் பண்ணுவாங்க. இதெல்லாம் மனுஷனோட ஒரு அறியாமையின் பொருட்டு. நீங்க சொல்றீங்கல்ல, மனம் வந்து எதையும் அக்செப்ட் பண்ணாத செம்மையா இல்ல. மனம் வந்து அல்பத்தனமா அலைகிறது. ஆதாயத்துக்காக. எல்லாம் எண்ட் ஆஃப் த டே என்ன இருக்கு? இதுக்கு, அதுக்கு என்ன புத்திசாலித்தனம், என்ன கால்குலேஷன், என்ன இது பண்ணாலும் என்ன சுயநலத்துக்கு தான் பண்ண போறோம். சி நீ ஒண்ணு புரொடெக்ட் பண்ணிக்கிறியோ, புரொடெக்ட்னா என்ன வரும்? 2 விஷயம் தான் வரும். உன்ன நீ பாதுகாத்துக்கிற, உஷாரா இருப்ப, சுதாரிப்பா என்ன பணம் இருக்கும். 2வது என்ன இருக்கும்? சொர்க்கம் இருக்கும். வேற ஒண்ணுமே இருக்காது. நீ எங்க சுத்தினாலும் இங்க தான் வரணும். வேற ஒண்ணும் கிடையாது. மண், பெண், பொன் அவ்வளவுதான். இதை தவிர வேற எந்த இடத்துக்கு போனாலும் ஒண்ணும் இல்ல. அதனால தான் நீ இந்த மாரி இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு, ஆன்மீக பயணத்துல இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அப்படின்னு எதுக்காக சொல்றாங்க? துறவை நோக்கி பயணிங்க. துறவி ஆவணும்னா ஏன் இதுக்குள்ள போ மாட்டீங்க. அவ்வளவுதான். ஏன்னா எனக்கான தேவை இருந்தா போதும்னு வந்தது. இப்ப நான் வந்து இப்ப எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க? தன் மனைவிக்கோ, மக்களுக்கோ, அம்மாக்கோ, அப்பாக்கோ, அக்காக்கோ, தங்கச்சிக்கோ, நான் அவங்களுக்காக கஷ்டப்பட்டு எது செஞ்சாலும் தப்பு இல்லைன்ற ஒரு பாவம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா தர்மம், நீதி எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அதனாலதான் நீ யாருக்காக ஏதோ முக்கியத்துவம் குடுத்து பண்ணியோ, அங்க இருந்தே எல்லாமே காட்டும். தர்மம் தன் கடமையை செய். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் முக்கியம். ஏன்னா இதெல்லாம் உன்னோட பலம். அதனால நீ அதெல்லாம் பெஸ்ட்டா இருக்கணும்னு நினைப்ப. ஆனா அதுக்கு தேவையான விஷயத்த கடமையை செஞ்சு, சரியா செஞ்சேன்னு சொன்னேன்னா, எல்லாமே நீயும் சிறப்பா இருப்ப. அவங்கள போனா சரி. அந்த மாரி ஒரு கம்யூனிகேஷன் இருந்தா தான் நான் பலமா இருப்பேன். இல்ல பலவீனமாயிருவேன்ற ஒரு கட்டாயம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க உண்மை இல்லாம போயிடும். அது கூட ஒரு பயத்துக்கு, அச்சத்துக்கு, அதுக்கும் ஒரு ஆதாயத்துக்காக செய்ற மாரி ஆயிடும். அதனால இந்த மனம் எப்படி இருக்கணும்னா, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும்.
மந்திரம் சொல்லிதான் இல்ல, மந்திரம் சொல்லணும்னாலும் அதே தன்மையில அது இருக்கணும். உங்க வாய்ஸ் பிரேக் ஆ ஆகுது சாமி. இப்போ கரெக்டா இருக்கா வினோத்? வினோத், கரெக்டா இருக்குன்றது சாமி. சரி சரி. அதாவது மனம் எப்போதும் செம்மையாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாத்தையும் ஆதரிக்கணும், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும், வழி தாங்கணும். அது நம்மளை இயக்கப்படும் போதெல்லாம் பொறுத்து சகித்து நினைத்து தெளிந்து உச்சரிக்கணும். அது நம்மளை இயக்கத்துக்கு முன்னாடி அப்படியே அப்படியே கம்யூனிகேஷன் ஜம்ப் ஆயிட்டே இருந்ததுன்னா மானவீனம் சூடு சொன்னெல்லாம் இல்லைன்ற மாதிரி ஆயிடும். அது பொதுவா சொல்லுவாங்க, இதெல்லாம் வச்சு நான் நாக்கு வைக்க போறியான்னு கூட 4 பேர் கேட்பாங்க. ஆனா அதெல்லாம் நம்மளோட தன்மானத்தின் பிரதிபலிப்பு. இதெல்லாம் மனுஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருந்தாதான் கடவுளே கிட்ட வருவான், இல்லைன்னா வரமாட்டான். ஏன்னா அந்த கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த மனம்ன்றதுக்கு ஒரு மனம் கட்டுப்படணும், ஒரு மனம் நிதானமா இருக்கணும், தெளிவா இருக்கணும், உறுதியா இருக்கணும்னா இந்த மாதிரி மனசுக்குரிய ஒரு நன்மை என்ன சொல்றது, நற்குணத்தின் ஆற்றல், இந்த இந்த சக்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனம் டக்கு டக்குன்னு கட்டுப்படும். அதாவது உடனே உண்மையை நோக்கி பயணிக்கும். இல்லைன்னா அது வேற மாதிரி போயிடும். அதை சரிப்படுத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது மாதிரி எல்லாம் போயிடுச்சுன்னா குற்ற உணர்வு அதிகமாயிடும். குற்ற உணர்வுக்கு தீர்வே கிடையாது. வெறும் கல்லை தலையில வச்சு சுமந்துற மாதிரி, இல்ல கல்லை தூக்கி கழுத்துல மாட்டிக்கிட்டு சுமந்து நடக்கிற மாதிரி கதை தான் வாழ்க்கை. ஒரு கல்லை கழுத்துல கட்டி விட்டா நீ எப்படி சுமந்துட்டு இருப்பியோ அதே மாதிரிதான் இருக்கும். எனக்கு அப்படி இல்லை இது இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் உண்மை என்னன்னு தெரிஞ்சாதானே சொல்லிட்டு, எனக்கு வலிக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன காரணம் எதுவும் தெரியாது. அதுக்கு தீர்வு என்ன இருக்கு? இப்ப உண்மையை சொல்லணும்னா, இப்ப எனக்கு பிராப்தம் சுவாமி பகவான் இவங்க எல்லாம் எனக்கு கிடைச்சாங்க, அவங்க எனக்கு வழி காட்டினாங்க, அதெல்லாம் புரிஞ்சு தெளிஞ்சு வந்தேன். இப்ப நீங்க கேக்குறீங்க, உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குற்ற உணர்வு போக்குறதுக்கு குரு உயிரோட இருக்கணும். அவருக்கு இந்த மனம் முழுமையாக கட்டுப்படும் திறன் இருக்கணும். அவரு மன்னிக்கணும். அவரு மன்னிச்சாதான் இந்த குற்ற உணர்வு எல்லாம் போகும். இதை தவிர இதுக்கு வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. எல்லா விஷயத்துக்கும் பாவத்துக்கும் பரிகாரம் உண்டு. ஆனா இதுக்கு இல்லவே இல்லை. இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை. எல்லாம் சுமந்து சாக வேண்டிய கட்டாயம் தான், வேற வழியே கிடையாது. இப்ப எல்லா குருமார்கள் கிட்டயும் உடனே ஏன் அவங்க ரொம்ப பயந்தா வராங்க, அடித்தா வராங்க, இல்லை இதான்னா பேசிக்கலா அவங்க பண்ற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த ஒரு குருன்னா அவருக்கு அந்த கில்ட்டியை போக்கக்கூடிய திறன் தெரிஞ்சிருந்தா நிறைய வரும். அது எல்லாருக்கும் இருக்குமானவங்க எனக்கு தெரியாது. அதுக்கு நான் அறிஞ்ச வரைக்கும், நான் பயின்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய பயிற்சி இருக்கணும். உண்மையை சொன்னா அந்த குருக்கு கண்டிப்பா ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் தன்னாலும் பருகாத நிலை இருக்கும் போதே அந்த பயனை வெளிப்படுத்த முடியும்னு சொல்லி சொல்லு, நெறி சொல்லு. அந்த மாதிரிதான் இருக்கணும். அவங்களுக்கு தான் அந்த ஆற்றல் பெருகிட்டே இருக்கு. இல்லைன்னா 4 கல்லு சுமந்து வந்தவங்களை தூக்கி இவரு போட்டாருன்னா 5வது கல் இவரா மாறிடுவார். அதன் தன்மை அப்படி. 4 கல்லை சேர்த்து 5வது கல்ல இவரு தூக்கி கழுத்துல மாட்டிருப்பாங்க. 4 கல்லோட சேர்த்து 5வது கல்லுன்னா அப்ப இன்னும் எவ்வளவு இருக்கும் பாருங்க. அதுல இருந்து வெளியே வரத்துக்கு முடியாது. அதுக்கு நிறைய பக்குவங்கள் வேணும், நிறைய பயிற்சிகள் வேணும், யோகம் கைகூடணும். அதுதான் ஆன்ம பலம்னு சொல்றது. ஆன்ம பலத்தோட விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நன்மை தீமைகள் எல்லாத்தையும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னன்னா, இந்த மனம் உடல் அறிவு பலத்தெல்லாம் கடந்து இந்த உண்மைகள் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாங்கிறதுக்கு ஆன்ம பலம் வேணும். ஆன்ம பலம்னா என்ன? கடவுள் பலம். கடவுளை போல இருக்கணும்.
எவ்வளவு பெரும் இயக்கத்தையும் செய்யக்கூடிய திறன் பெற்றவர்களா இருந்தாலும் இந்த ஆன்ம பலம் எப்படி பெருகும்னா உண்மையா இருக்கும் போது மட்டும்தான் வரும். நீ ஒவ்வொரு நொடியும் உண்மையா இருக்கும். உன்னை அறிந்திருக்கணும், புரிந்திருக்கணும், தெளிந்திருக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உடனே தெரிஞ்சு தெரிஞ்சு கடவுள்கிட்ட போய் நாம் இணைந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பதான் ஆன்ம பலம் பெருகும். நம்ம நிறைய விஷயங்கள் விரும்பி செய்வோம், விரும்பாம செய்வோம், நிறைய பண்ணிக்கிட்டே இருப்போம். தொடர்ச்சி அந்த தருணத்துல நம்மளுக்கு தேவைக்கு என்னென்னத்துக்கும் அந்த மாதிரிலாம் தான் இதெல்லாம் கஷ்டம். இந்த மனம் செம்மையாக இருக்கணும்னு சொன்னா முழுமையாக ஆதரித்தல், நல்லதோ கெட்டதோ. இது நான் இப்ப நீங்க எதை பற்றி பேசினாலும் இது நான் இல்ல சாமி, இது எனக்கு இல்ல, எல்லாரும் எதிர்ப்பாங்க. இன்னமும் ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சதை அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களும் அவங்க பாவிச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருந்தே வர கெட்டதை அவங்க நான் இல்லைன்னுவாங்க. நான் அப்படி இல்லையே, நான் இவ்வளவு வருஷமா எப்படி இல்லையே, இடிக்க போட்டாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்க எல்லாமே. இவங்க நான்னு புடிச்சுக்கிற விஷயத்துல இவங்க வாழ்க்கையில எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் நான், எதெல்லாம் கெட்டது நடந்ததோ அதெல்லாம் நான் இல்லை. இப்படி இவங்களா அந்த சுயநலம் ஆதாயத்துக்காக அப்படியே அது உள்ள பழகி பழகி இவங்க ரொம்ப அசால்ட்டா சொல்லுவாங்க நான் அப்படி இல்லை. இன்னும் இவங்களை பத்தி எல்லாம் முழுசா தெரிஞ்ச மாதிரி. ஒரு சின்ன கல்லு போட்டா சுவரு வெளியே வந்துச்சுன்னா அப்ப யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அது அவங்களே தெரியும் அறியாம அவங்க சுயரூபத்தை அப்பப்ப வெளியே காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க தெரியும், அவங்க நினைச்சுப்பாங்க நம்மளுக்கு சுயரூபம் ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டோம், நம்ம கிளவரா இங்க பண்ணிட்டோம். ஆனா அப்படி இல்லை. கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு எல்லாம் சைலண்ட் ஆயிடும். ஓகே, இவ்வளவுதானே நீ, சரிப்பா. ஆனா வேற வழி இல்லை, நல்லதோ கெட்டதோ அந்த சந்தர்ப்பத்துல சந்திச்சவனோ அந்த சந்தர்ப்பத்துக்கு நீ நான் சண்டை போடுறதோட ஏதோ ஸ்கிப் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆனா நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னா ஒருத்தரும் அக்செப்ட் பண்ண மாட்டான். கணவனா இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டான், மனைவியா இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டான், பசங்களா இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நிராகரிக்கப்படும் நபராகுது. இவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ஹேண்ட்சைட்டிஸ். ஹேண்ட்சைட்டிஸ் இல்லைன்னா எல்லாரும் அவாய்ட் பண்ணுவாங்க, நிராகரிப்பாங்க, ஒதுக்கு வைப்பாங்க, கம்யூனிகேஷனை தொடர்ந்து கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் மனதோட இந்த விஷயம் இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தன்மானத்தை நம்ம காப்பாற்றாமையும் தன்மானத்தை வளர்க்காமையும் போனதுனால நடக்கிற விஷயம். ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய லாஸ் இருக்கும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம பணம் இருக்கு, பணத்துல நம்ம உஷாராயிடும், சேவ் பண்ணிட்டோம், எல்லாம் இருக்க மாதிரி பாவம். ஆனா டோட்டல் பலவீனமா இருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயம், ஒரு ஒரு சுமை, ஒரு ஒரு பாரம், ஒரு ஒரு பயம், ஒரு ஒரு பதட்டம், நிலையற்ற வாழ்வு, இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலை, தெளிவு இருக்காது. எதுக்காக நான் கோவப்படுறேன், எதுக்காக பதட்டமாகறேன், எதுக்காக ஆசைப்படுறேன், எதுக்காக நான் தூங்கல, எதுக்காக நான் இப்படி கோயில் போறேன், எதுக்காக இதை செய்யறேன், ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஏதோ ஒண்ணு அவங்க வெளியே தேடிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பதட்ட நிலை, இந்த மாதிரிலாம் விஷயம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் நம்ம அதை கொஞ்சம் வளர்த்தே ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா அது வளர்க்கணும். அது இல்லைன்னா இந்த உறுதியானது, தைரியம், இதெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கும். குறைவா இருக்கும் இல்லை, இருக்கவே இருக்காது. உறுதி இருக்காது, தைரியம் இருக்காது, தன்னம்பிக்கை இருக்காது. அது ஒரு மாதிரி பயணம், ரொம்ப கஷ்டமான பயணம் இது. எதேதோ சேர்த்து வச்சு என்னென்னமோ பண்ணி, ஆனா எதுவும் அவருக்கு பிரயோஜனம் இல்லாம அவரு வளர்க்க வேண்டியது, அவர்கிட்ட இருக்க வேண்டியதை கை விட்டுட்டு இல்லாததெல்லாம் வளர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா அது ஒண்ணு கூட காப்பாத்தாது. இதெல்லாம் வளர்த்து இருந்த சமயத்துல காப்பாத்து. ஸோ இந்த மனம் செம்மையாகணும்னா மந்திரம் சொல்லணும், சதா இறைவன் நாமத்தை ஜபிக்க வேண்டும், அவன் புகழை பாட வேண்டும், நம் நாவில் அன்பு பெறக்கணும். அப்படின்னா இப்ப கடவுளை பத்தி பேசுவதும், கடவுளை பத்தி சிந்திப்பதும், கடவுளை பத்தி இந்த மாதிரிலாம் சொல்லும் போது இந்த மாதிரி தன் நலன், தன்னை பத்தி சிந்திப்பது, இந்த மாதிரி
பந்த பாசம், காசு, பணம் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சோடனே இறுக்கமாயிடுறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள் பத்தி நீ சிந்திக்கும் போது, கடவுள் நாமத்தை சொல்லும் போது, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பிராமணர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பூணூல் கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து காயத்ரி மந்திரம் தீட்சை கொடுப்பாங்க. அந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில இருந்து காலை மாலை கட்டாயம் வழிபாடு பண்ணணும். 108 வாட்டி சொல்லணும். வருஷத்துல ஒரு நாள் 1008 வாட்டி சொல்லணும். இது அவங்க குலத்துல இது வந்து கட்டாயம். இது எல்லாரும் செய்வாங்க. அவங்க பூஜை கட்டாயம் பூஜை பண்ணி ஆகணும். இதெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு வந்து இயல்பாவே இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நன்மை கிடைக்கும். நன்மை கிடைக்கும். என் வார்த்தையை நல்லா கவனிச்சு. நன்மை கிடைக்கும். பயன் கிடைக்கும். அவங்க விரும்பிய இடத்துக்கு போவாங்க. கொஞ்சம் நல்ல விஷயங்கள், ஒழுக்க நெறிகள் இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. தேவையற்ற விஷயங்கள்ல தலையிட மாட்டாங்க. கவனமா இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனா நம்ம எந்த வித இதுவும் இல்லை. 4 கிழமைனா நம்ம வீட்டுல சாமி கும்பிடுவாங்க. மிஞ்சி போனா எல்லாரும் காலைல கொஞ்சம் விளக்கு ஏத்துவாங்க. பொதுவா மாலையில சமயம் கிடைச்சா ஏத்துவாங்க. எல்லாம் விட்டுருவாங்க. எல்லாரும் வேகமா ஓடி இருப்பாங்க. பணம் காசு தேடி இருப்பாங்க. சொல்லும் போது தேடி போட்டு காசு பணம் தேடிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பூஜைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வழிபாடு அவங்க வழிபாடுன்னு சொல்லுங்க பூஜை அந்த நிலைதான். அதுக்கு மேல போக முடியும். அவங்களுக்கு எல்லாம் இந்த பூஜை பண்ணோன்றது எல்லாம் என்னைக்குன்னா இப்ப நம்ம கிருத்திகை அமாவாசை அது இது 4 கிழமைக்கு மட்டும் பண்ணுவாங்க. மற்ற நாட்கள்லாம் எல்லாரும் உல்லாச உலகம் எனக்கு சொந்தம் தான் வாழ்க்கை. ம். அப்படி போயிட்டு இருக்கும். சோ இந்த மனம் செம்மை ஆகணும்னா எப்படி என்னடா செய்யணும் அப்படின்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி உண்மையை நோக்கி பயணிக்கணும். உண்மையா இருத்தல். அப்ப அந்த உண்மையை நோக்கி நீங்க பயணிக்கணும். அந்த உண்மையா இருத்தல்ன்ற இடத்துக்கு நீங்க போனோம்னா மனம் செம்மையாகி விட்டது. மனம் செம்மையாகும். அந்த உண்மையா இருக்கணும் அப்படின்றதுக்காக நோக்கி பயணிக்கும். இந்த மனம் செம்மையாகணும்னா அந்த மனம் எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், தன்னிப்பற்றி இருக்கணும், தைரியம் இருக்கணும், துணிவு இருக்கணும், அப்புறம் தெளிவு இருக்கணும். ஒரு நிமிஷம், ஒரு கால் எடுக்கல. ஜெகதீஷ் கேக்குதா? கேட்கின்றது சுவாமி. ஆமா. தெளிவா இருக்கணும், உறுதியா இருக்கணும். குறிப்பா ஒரு புத்துணர்ச்சி இருக்கணும். அவங்கள கண்டா ஒரு மகிழ்ச்சி வரணும். பார்த்தாலோ, பேசினாலோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் வரணும். எல்லா மனமும் இணையணும். அதுக்கு பேர் சிங்க். உங்களோட கம்யூனிகேஷன் சிங்க் ஆகலன்னு அவங்க உனக்கு எனக்கு சிங்க் ஆகலப்பா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது சிங்க் ஆகலைன்னா சம்திங். ஸோ இந்த இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி, இல்ல ஒரு குதூகலம். மனம் எப்போதும் ஒரு புத்துணர்ச்சியுடனே இருக்கும். ஒரு பொலிவா இருக்கணும். அப்போ பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு மனசுக்கு அமைதி கிடைக்கணும், நிம்மதி கிடைக்கணும். இப்ப நம்ம திருநீர் அணியிறது, கண்டமணி, ருத்ராட்சி மாலை போடுறது எல்லாருமே இந்த இறை சிந்தனை தூண்டுவதற்காகன்னு வச்சுக்கோம். நம்ம அதெல்லாம் ஏன் தரிக்கிறோம்னா அந்த இறை சிந்தனை நமக்கும் அதிகரிக்கும், நம்மளை பார்க்கிறவங்களுக்கும் அதிகரிக்கும். அவங்களுக்கும் அந்த தூண்டணும். அதனாலதான் சிவனடியார்கள்லாம் பாத்தீங்கன்னா காவி வேட்டி கட்டி ருத்ராட்ச மாலை போட்டு
ஜடாமுடியோ இல்ல மொட்டையோ பட்டையோ போட்டுட்டு அந்த கடவுள் சிந்தனையோடு இருப்பதாக அவங்களுக்கும் தோணும். அதே மாதிரி எதிராளிக்கும் தோணணும். ஸோ இந்த மனம் கம்யூனிகேஷன்ல இருக்கு. கம்யூனிகேஷன்னா தொடர்புகள்ல இருக்கு. கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, நாம 4 பேரை சந்திக்கிறோம், 4 பேர் நம்மளை சந்திக்கிறாங்க. இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். மாறினா தான் உலகம் இயங்கும், நாமளும் இயங்க முடியும். நம்ம இடத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் நம்ம வழிக்கு எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் என்ன ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வியாபாரமோ ஒரு பணம் ஒரு விஷயம் பலவீனம் இருக்கும், இல்ல சொந்த பந்தம் சுகம் ஏதோ ஒரு பலவீனங்கள் இருக்கும். அந்த பலவீனத்தை என் கையில வச்சு ஆதாயமா பயன்படுத்தி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமுக்கு வேற வழி இல்லை, அவனும் அந்த பலவீனத்துக்காக பணிஞ்சு போயிருப்பான். அதெல்லாம் இவங்க சாதனையாளர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு என்னைக்கு பலம் வருதோ அன்னைக்கு திருப்பி கொடுப்பான். அது இயல்பு. ஆனால் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இறை சிந்தனை இதெல்லாம் இந்த பலத்துக்காக தன்னை இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் இது கணக்குல சேராது. நான் உண்மையாக சொல்ற விஷயத்த சொல்றேன். தன்னை நம்பணும் எல்லாரும் ஏதோ ஏதோ காரணங்களுக்காக பட்டாச்சிக்கிறதோ போட்டு போட்டுக்கிறது எல்லாம் இருந்தாங்கன்னா அது எல்லாம் உண்மையா இல்லை. நான் உண்மையாத்தான் இருந்தானா இதெல்லாம் செஞ்சா அந்த அன்பு இருக்கணும், அந்த அன்பை உணரணும் அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி இந்த மனம் எப்போதும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு குதூகலமா இருக்கணும். ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் இருந்தாதான் மனம் சோர்வும் தளர்ச்சியும் அடையாது. இல்லைன்னா வாழ்க்கையில நீ போற 24 மணி நேரத்துல 100 முறை தோப்ப. இன்னைக்கு நம்ம 110 விஷயங்கள் பண்ணோம், 100 தோல்வி 10 வெற்றி. இதுதான் உண்மையா நடக்கும். ஆனா நம்ம இந்த 10 வெற்றியை விட்டுட்டு 100 தோல்வியை பத்தி தான் சிந்திச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு சலிப்புன்னு இன்னும் வேகப்படுத்தணும், இன்னும் இதனா பண்ணணும். இப்படி எல்லாரும் மீட்டிங் வச்சு ஒரு பேங்க்கோ ஒரு கம்பெனியோ பாத்தீங்கன்னா ஒன்னு மீட்டிங் வச்சு மீட்டிங்ல நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அது பண்ணோம் இது பண்ணோம். ஏன் டெய்லி மீட்டிங் வைக்கிறாங்க? ஏன் குரூப் மீட்டிங் அந்த மீட்டிங் இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து என்னத்துக்கு இதை வைக்கணும்? எல்லாரும் ரொட்டீன் ஜாப் கடமையை டெய்லி செய்து செய்யப்படுறாங்க. ஆனா மீட்டிங் ஏன் வச்சுக்கிட்டே இருக்காங்க? டெய்லி ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு ஃபெயிலியர் விட்டோம்னு இதை நம்ம அக்செப்ட் பண்ணா நாளைக்கு ஃபெயிலியர் ஆகிடும், ஃபெயிலியர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி சக்சஸ் கம்மியாயிடும்ன்ற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். உன்னால அவங்க ஏதாவது சேர்ந்து சேர்ந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணோம் நம்ம டீம் எல்லாம் நீ இதை பண்ணு நான் அதை பண்ணு இதை எப்படி பண்ணலாம். பட் நடைமுறை வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வியாபாரம்ன்ற மாதிரி இருந்ததுனா கூட சரி நீங்க அப்ப நான் வியாபாரம் இல்லை சுவாமி, நான் ஒரு குடும்பஸ்தி, எனக்கு இதே மாதிரி 100 தொழில் நடக்கும்னா கண்டிப்பா நடக்கும். நீங்க வாட்ச் பண்ண மாட்டீங்க. ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்து நீங்க இருங்க நான் டீ போடுறேன், டீ வேண்டாம். ஆக்சுவலி அவங்களுக்கு அது தோல்வி. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு தன் கணவருக்கு டீ போட்டுமாங்கன்னு கேட்டு எனக்கு டீ வேண்டாம் பாத்துக்கிறேன் நான் கிளம்புறேன் கொஞ்சம் அர்ஜென்ட்டா டீ வேண்டாம், டீ வேண்டாம்னு சொல்லிட்டாரு. என்ன காரணமா இருக்கும்? அதுக்குள்ளே இன்னொருத்தன் ஒரு குழந்தை ஒருத்தங்க வச்சுக்கோங்க, ஏண்டா நீ டீ குடிக்கிறியா? மா டீ வேணாம் ஒன்றும் வேணும் போமா. 2 இப்படியே நீங்க டெய்லி பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 100 தோல்வி நடந்துரும். ஆனா இதெல்லாம் நம்ம கணக்குல எடுக்கிறது இல்லை. இதெல்லாம் தோல்வியே கிடையாது. ஆனா நம்ம எது தோக்குறோம்னா நம்ம எதை நினைச்சு போக்கஸ் பண்றோமோ அது நடக்கலன்னா அதுதான் தோல்வி. ஆனா இந்த 100 தோல்வியில நீ விழுந்தும் அந்த 10 வெற்றி பெற்றிருப்ப பாரு, அந்த 10 வெற்றியினோட அனுபவங்கள் தான் இந்த 100 தோல்வியை காப்பாத்துச்சுன்றது யாருக்குமே தெரியாது. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா காலையில இருந்து இரவு வரைக்கும் கண்டிப்பா எல்லாரும் ஏதோ பிரச்சனை கஷ்டம் இது அது முடிவு எடுக்கணும், எதுக்காக மட்டும்தான் எனக்கு அழைப்புகள் வரும் எல்லாமே வரும். என்னையும் நான் பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு என்ன நடக்குதோ அதே தான் எனக்கும் நடக்கும். எனக்கு மட்டும் ஒன்றும் புதுசா நடக்காது. ஏன்னா நானும் இந்த உலகத்துல சம்மந்தப்பட்டிருக்கேன்.
உலக நீதி என்னவோ அதே தான் எனக்கும். இது எல்லாம் நானும் உலகத்தோடு தான் போராடுறேன். நீங்க போராடுற மாதிரி தான் நானும் போராடுறேன். எனக்குன்னு ஒண்ணு தெரியுங்க. என்னதான் நான் சரிப்படுத்திக்க முடியும், என்னதான் பக்குவப்படுத்திக்க முடியும், நான் என்னெல்லாம் நன்மை எல்லாம் சொல்றேனோ அதை நான் மட்டும்தான் கடைபிடிக்க முடியுமே தவிர, நான் சந்திக்கிற நபர்கள் எல்லாம் அதை செய்வாங்கன்றது சாத்தியம் இல்லை. அவர்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கவும் முடியாது. குறிப்பாக என்னால கெஞ்சவும் முடியாது. சார் அப்படின்னு ரெக்வஸ்ட் கூட நான் பண்ண மாட்டேன். அது எனக்கு வராது. ஏன்னா எனக்கு அப்படி வேணாம். உண்டு என்ன இருக்கோ எந்த என்ன இருக்கோ கரெக்டா இருப்போம். நீ உண்டிய விட்டு கொடுக்காதே, எந்த விட்டு கொடுக்காதோ, நீயும் சரியா இரு, நானும் சரியா இருப்பேன். இப்படிதான் வின் வின், போத் சைட் வின் பண்ணும். ஒருத்தர் லூசர், ஒருத்தர் கெய்னர். தட் இஸ் நாட் ட்ரூ. ஸோ நான் இந்த வழியில போகும்போது நிறைய வரும். பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, அவருக்கு என்னப்பா எந்த கஷ்டம் இல்லை, அவரை பார்த்தாங்கன்னா கஷ்டப்படுற மாதிரி எழுது. அவர் எவ்வளவு கெத்தாகுறாரு. நம்ம ஒரு நாள் வியாபாரம் இல்லை பொருள்ன்றோம். அவருக்காரு எதுவும் இருந்தாலும் கம்முன்னு உட்காந்துருக்காரு. ஆனா என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அதுக்காக நான் அடுத்தவங்களோட அனுதாபத்தை கொடுத்தீங்கன்னா, ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நான் புலம்புற ஒண்ணும் இல்லை. வந்து பார்ப்போம். இதுக்காக எதையும் விட்டு கொடுக்க வேணாம். இதை வளர்க்கறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். வாழ்வோ சாவோ தாவோ ஏதோ ஒண்ணா ஏத்துக்கலாம். பொறுமையா இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கடந்து போலாம். கடவுள் இருக்கான், காப்பாற்றுவான், வழி சொல்வான், வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கையோட நம்ம செல்வோம். நம்ம புத்திசாலித்தனம்லாம் காமிச்சு இதுக்கு பின்னாடி ஓடி அதுக்கு பின்னாடி ஓடி எல்லாம் பண்ணோன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ முதல்ல பாருங்க, தோல்வி தப்பா மாறும் இல்லையா? தோல்வி என்ன ஆகும்? தப்பானது தான் அது முடிவு எடுக்கும். அப்போ தப்பு சரியாகும். அப்புறம் தீமை நன்மையாகும். அப்புறம் என்னெல்லாம் எதிர்மறை இருக்கோ அதெல்லாம் நேர்மறையாயிடும். நேர்மறையெல்லாம் எதிர்மறையாயிடும். அப்படி போயிடும். அப்புறம் இந்த மனதெல்லாம் செம்மைப்படுத்தவே முடியாது. நீ திடீர்னு ஒரு 50 வயசு 60 வயசுல வந்து நான் என் மனதை செம்மைப்படுத்துகிறேன், நான் வந்து பண்ணதுக்கெல்லாம் நான் வந்து யாத்திரை போறேன், புண்ணிய நதிகள்ல குளிக்கிறேன் அப்படின்னா, அப்ப அதெல்லாம் நம்பிக்கை இல்லையா, இதெல்லாம் பயன் இல்லையான்னா கேட்காதீங்க. எல்லாம் பயனும் உண்டு. ஆனா நீ நதியில குளிச்சு புனிதமா எழுந்து வந்தோடனே திரும்பவும் பழைய அனுபவம் ஒண்ணு அச்சுதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. திரும்பி போய் குளிக்கணும். திரும்பி எழுது. அதாவது நாம் எதெல்லாம் விட வேண்டும் என்றதை முடிவு பண்ணி அந்த யாத்திரை எதுக்கு போறாங்க 60 வயசுக்கு மேலன்னா, ஒரு 3 மாசம் 2 மாசம் தான் ஏன் போறாங்கன்னா, இந்த அனுபவங்கள் இந்த மாதிரி நோக்கங்கள் இதெல்லாம் தன் உள்ளிருந்து எடுக்கப்பட்டு சதா இறை சிந்தனையோடையே இருந்து அதெல்லாம் பண்ணுவோம். ஆனா அதெல்லாம் சாத்தியமானு எனக்கு தெரியல. இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு நாள்ல இப்ப யாரும் யாத்திரை போறதில்ல. அதெல்லாம் ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் யாத்திரை கூட 2 நாள் 3 நாள் தான். ஏன்னா இப்போ வசதிகள் வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகரிச்சிச்சு. அதனால இப்பெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. எல்லாரும் ரொம்ப சிம்பிளா போயிட்டு வராங்க. இப்ப எல்லாம் கேதார்நாத் போகணும்னா 24 ஹவர்ஸ்ல போயிட்டு வர்றதுக்குலாம் இருக்காங்க. இங்கேருந்து நேரா டேராடூன் போறாங்க, அங்கேருந்து ஹெலிகாப்டர்ல ஸ்ட்ரைட்டா கேதார்நாத் போறாங்க, பாக்குறாங்க, திரும்ப தரிசனம் பண்ணிட்டு நேரா வராங்க. நைட்டே வந்து 24 ஹவர்ஸ்ல சென்னை வந்துடுறாங்க. இன்னும் அதுக்கு 1,00,000 ரூபாய் செலவு ஆகுது. அவ்வளவுதான். அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா போறவங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 3 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இப்படிதான் போயிட்டு வராங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நீ எந்த துறையை தேடினாலும் அதுல ஒரு 10 பேர் இருக்காங்க. அதனால ஈஸியா சுலபமா எல்லாமே கிடைச்சிடும். ஆனா நம்ம அன்னைக்கு 100 ரூபாய் செலவழிச்சோம், இன்னைக்கு 1,00,000 ரூபாய் செலவழிக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். 100 1000 கூட ஆகல, 10,000 கூட ஆகல, லட்சம் ஆயிடுச்சு.
அதனால பண மதிப்பு குறைஞ்சிச்சு, மனுஷனோட தேவைகள் அதிகமாயிடுச்சு, வறுமை தான் வாழ்க்கை ஆயிடுச்சு. அந்தந்த நிலையில அவரவர்களுக்கு வறுமை, அவ்வளவுதான். இப்ப வறுமைன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான். ₹10 இல்லாதவனுக்கும் வறுமை தான், ₹100 இல்லாதவனுக்கும் வறுமை தான், ₹6 இல்லன்னா அவன் தகுதிக்கு அது இது வறுமை. வலி, வேதனை இல்லைன்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஒண்ணுதான். இந்த மனம் செம்மையாக இருக்கணும்னு சொன்னா, ரொம்ப எளிமையா சொல்லணும்னா முதல்ல எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணி அமைதியாகி விட்டது உன் மனம். நிதானமாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, தன்னம்பிக்கையோடு இருக்கிறது, தைரியத்துடன் இருக்கிறது, அன்புடன் இருக்கிறது. எல்லாமே இருந்ததுன்னா வெறும் நேர்மறை பேச்சுக்கள், நேர்மறை ஆற்றல்கள் மட்டுமே உன் வார்த்தையாக வெளிப்படுகிறது. நீ என்ன வந்தாலும் உனக்குள்ள இருந்து நேர்மறை மட்டும் வெளிப்படுகிறது என்றால் உன் மனம் செம்மையாகிவிட்டது என்று பொருள். இல்ல பயம் வருது, நடுக்கம் வருது, எதிர்மறை வருது, நடக்குமா நடக்காதா, நம்ம வார்த்தை சொல்லிட்டா பொய்ச்சிச்சுன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் வருதுன்னா மனம் செம்மையாகவில்லை. ஒரு பக்குவசாலி, அவ்வளவுதான். அதுக்கு நீங்க என்ன பண்ணனா, மந்திரங்கள் சொன்னாலும் நிப்பாட்டினோடனே திரும்ப மாறும். ஏன்னா நீ அதை எதிர்த்துட்டே இருக்க. அது இயல்பா 10% தான் இருக்குன்னா நீ எதிர்த்து எதிர்த்து நீயே 100% ஆகிட்டு இருக்க. ஸோ மந்திரங்கள் சொல்லி முடிச்சுட்டு அக்செப்ட் பண்ணி அந்த தியானத்தின் வாயிலாக நம் மனதை ஒருநிலைப்படுத்தி மனமும் உடலும் ஒன்றாக இணைந்து கடவுளை நோக்கி பயணிக்கணும். கடவுளை நோக்கினா ஆன்மாவை நோக்கி. அப்போ இந்த மாதிரி மனசுல இருந்து இந்த உண்மை விஷயங்கள் எல்லாம் நற்குணங்கள், நற்நெறிகள், நற்பண்புகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். புரிஞ்சுதுங்களா வினோத்? புரிஞ்சுதுங்க சாமி, புரிஞ்சுது சாமி. நன்றிங்க சாமி. ஆனா நான் அதிகம் மந்திரத்தை பயன்படுத்தினது இல்லை. ஆனா மந்திர உச்சாரணம் நம்ம வழிபாட்டுல ஒரு கட்டாயன்றதை மறந்துடாதீங்க. எதுக்காக ஆமா, இந்த மந்திரம் உச்சாரணம் பண்றேன்றதை சொல்றதுக்காக தான் நான் இவ்வளோத்தையும் சொன்னேன். சொல்லுங்க. நன்றிங்க சார். ஜெகதீஷ் கூப்பிடுங்க சாமி. கூப்பிடுங்க. வாங்க ஜெகதீஷ். வணக்கம். நன்றிங்க சாமி. வணக்கம். சுவாமி, அனைவருக்கும் ஏதோனும் ஒரு வகையில் அவர்கள் செய்த கர்மாவாக இருக்கட்டும், ஏதோனும் கடந்த காலத்தில் நடந்தது நிகழ்காலத்தில் அவர்களுக்கு பாதிக்கின்றது. இதுவே எதிர்காலத்திற்கும் செயல்படுகின்றது சாமி. இப்பொழுது கடந்த காலத்தில் நடந்த இந்த விஷயங்களை பூஜ்யமாக எப்படி மாற்றுவது? பூஜ்யமாக மாற்றி நிகழ்காலத்தில் மனதையோ கவனத்தையோ நிலைக்க வைப்பது எப்படி சார்? நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜெகதீஷ்? சார் ஞாபகம் இல்லை சார். படிச்சுட்டு இருந்தேன் சார். சரி, அதுல என்ன 10 வருஷம் முன்னாடி படிச்சுட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சும்மா ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு சாதாரணமா அப்படியே சுத்திட்டு இருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் வந்துட்டு கடவுள் காட்சி கொடுத்தார். அதனால கடவுள் பக்கம் வந்தாச்சு சார். இந்த கோப்ப விரும்பல, ரொம்ப இணை. ஏன்னா நம்ம பழக்க வழக்கங்களுக்கு, சுக துக்கங்களுக்கு, ஆசா பாசங்களுக்கு, இதுக்கெல்லாம் அடிமையாகி நமது நோக்கம் எல்லாம் ஒரு பெரிய நான் ஒரு பெருமை தேடிக்கொள்ள வேண்டும், ஒரு பெரிய பணம் தேடணும், பதவிக்கு போகணும், எனக்கு நான் பெஸ்ட், அந்த மாதிரிலாம் ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வயசுல படிக்கும் போதோ இல்ல வளரும் போதோ எது அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க அப்படிதான் சிந்திப்பாங்க, அது இயல்பு. ஆனா வளர வளர அதையெல்லாம் சந்திக்கும் போது இவங்களோட விஷயங்கள்லாம் பத்தாதுன்றது உலகத்துக்கு வெளியே வரும்போது பத்தாதுன்றது தெரியும்.
இது உலகுக்கு போதுமானது அல்ல. இது உலகுக்கு எது உலகத்தோட இணைந்து நம்ம போராடுறதுக்கு, நம்ம வளர்றதுக்கு இதெல்லாம் நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஏதோ நம்ம காலேஜ்ல ஒரு 40, நம்ம கிளாஸ்ல 40 பேர் இருந்தாங்க. 40 பேர்ல நம்ம பெஸ்டா இருந்தோம். நம்ம பெஸ்டா இருந்தோம். ஆனா ஓப்பன் கிரவுண்ட்ல எங்க வந்தா நம்மள மாதிரி 40,000 பேர் நிக்கிறான். அட என்னப்பா இது அப்படின்னு தோணும். பத்தாது, போதாது. அப்புறம் இன்னொன்னு இதே மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எதுவுமே பத்தாது. உலகத்துல எதுவுமே பத்தாது. இப்போ போதுமானதாக இருக்காது. பத்தாதுன்னு சொல்றதோட போதுமானதாக இருக்காது. இந்த உலகத்துல நம்ம வந்து ஓப்பன் கிரவுண்ட்ல நிற்கும் போது எதுவுமே போதுமானதாக இருக்காது. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ரொம்ப அற்ப சொற்பமாக தெரியும். கடவுளே, நாம தான் பெரிய ஹீரோ நினைச்சோம், பெரிய ராஜா நினைச்சோம். கடைசியில இங்க வந்து நின்னா நம்ம இருக்கிறதுலே அற்ப சொற்பம் நம்ம தான் இருக்கும் பொழுது எல்லாரும் நம்மளோட ஜாம்பவானா இருக்கும் அப்படின்னு தெரியும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்துல போராடுறதுக்கு தன் பலத்தை உயர்த்தி பார்ப்பாங்க, முடியாது. உள்ள ஒண்ணும் இல்லை, பலம் இல்லை. ஏன்னா நம்ம வெறும் கத்துக்கிட்ட விஷயம் தான் இருக்கு. எதுவுமே கத்துக்கிட்டதுதான். அம்மா அப்பா கிட்ட கத்துக்கிட்டது, அண்ணன் தம்பி கிட்ட கத்துக்கிட்டது, அக்கா தங்கச்சி கிட்ட கத்துக்கிட்டது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நண்பர்கள் கிட்ட கத்துது, பழக்க வழக்கங்கள், சுற்றுப்புற சூழல், அப்புறம் மதத்தினால, காலேஜ்னால, லெக்சரர்னால, இப்படி எல்லாரும் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் தான் நானாக உருவாகி நிற்கிறேன். இப்போ எனக்குன்னு ஒரு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் பண்றது எதிராளியும் பண்றான், எதிராளியும் பண்றதும் பக்கத்துல இருக்கவும் பண்றோம், பக்கத்துல இருக்கவும் அது பக்கத்துல இருக்கவும் பண்றோம். என்ன ஒண்ணு நான் கொஞ்சம் கான்சியஸா இருக்கேன், 5 நிமிஷத்துல பண்ணேன். இன்னொருத்தன் கொஞ்சம் கவனம் குறைவா இருக்கான், 10 நிமிஷம் பண்றான். டிஃபரன்ஸ் பிட்வீன் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ், அவ்வளவுதான் வேறுபாடு. இது சிறப்பா செஞ்சார், சிறப்பா செய்யல, அவ்வளவுதான். ஆகக்கூடிய என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல நாம் பொதுவாக வாழ்க்கையை தொடங்கலாம் நிற்கும் போது நம் கையில ஒண்ணுமே இல்லை. என்கிட்ட எதுவுமே போதுமானதாக இல்லை. நண்பன் இருந்தா நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், நண்பன் இல்லாம தனியா நின்னா நான் பலவீனமா இருக்கேன். அம்மா வந்தா நான் ஸ்ட்ராங்கா வரேன், அம்மா இப்படி போனா நான் பலவீனமா இருக்கிறேன். அப்பா வந்தா நான் ஸ்ட்ராங்கா வரேன், இப்படி. ஆனா உலகத்தை நீ தனியா சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்தாச்சு. ஆல் த டைம் யாரும் கூட நிக்க மாட்டாங்க. நீதான் சந்திக்கணும், நீதான் போராடணும், நீதான் எல்லாத்தையும் செஞ்சாகணும். இனிமேல்ட்டு எதுக்கும் அப்பா சொன்னாங்க, அண்ணா சொன்னாங்க, தம்பி சொன்னாங்க, பொண்டாட்டி சொன்னா, காதலி சொன்னா, பொண்டாட்டி காதலி சொன்னா, ஃப்ரெண்டு சொன்னா, எங்க ப்ரொஃபஸர் தான் சொல்லி கொடுத்தாரு, இப்படி எல்லாம் சொல்லி நீ எஸ்கேப்லாம் ஆக முடியாது. அவங்க இவங்களெல்லாம் நீ கை காட்டவே முடியாது. யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள். நீதான் பொறுப்பாளி, நீதான் பதில் சொல்லணும், நீதான் இதை சந்திக்கணும், நீதான் எழுந்து நடக்கணும், நீதான் இதை செஞ்சே ஆகணும். வேற யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாரையும் கை காமிச்சிட்டு இருந்தோம். ஆனா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் அப்படிலாம் கை காட்டல சுவாமி, நான் தான் பெஸ்ட், நான் தான் படிச்சேன், நான் தான் கட்டினேன், நான் தான் பண்ணேன் எல்லாம் சொல்லிப்பாங்க. அது யங் பீப்புள் தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த நேச்சுரலா பருவம் வந்த உடனே ரத்த ஓட்டம் எல்லாமே கொஞ்சம் வேகமா இருக்கும், வளர்ற டைம் இல்லையா. ஸோ அது ரொம்ப வேகமா இருக்கும். எல்லாம் நான் தான்னும் ஆணவத்தின் வெளிப்பாடெல்லாம் அப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். அது நிறைய விஷயம் வரும். அதுக்கப்புறம் அது வேணாம், அது விட்டுறலாம் நம்ம. அப்ப அவங்களுக்கு புரியாது இந்த உலகத்துல போராடணும்னு சொல்லி இப்போ பொறுப்பேற்கணுன்ற வரும்போது பயம் கவி கொள்ளும், எல்லாமே கவி கொள்ளும். இப்போ என்ன ஆகணும்னா, இவனோட இயலாமே தெரியக்கூடாது, இவனோட தாழ்வு மனப்பான்மை தெரியக்கூடாது, இவன் கையாலாகாத திறன் தெரியக்கூடாது, இதை என்னால பண்ண முடியாதுன்றதும் தெரியக்கூடாது.
இப்படி ஒரு கட்டாயத்துக்கு வராங்க. அப்போ தன்னை உயர்த்தி காமிச்சுக்கணும், தன்னை மிகைப்படுத்திக்கணும், எனக்கு தான் நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி பிறரை நம்ப வைக்கணும். இதெல்லாம் அவசியமாகுது உலகத்துல. ஸோ தனக்கு தெரிஞ்சதை சொல்லணும். இல்ல எனக்கு மட்டும் தான் தெரியுன்ற மாதிரி இல்ல விஷயம் வரும்போது, ஏன்னா இவன் தன்னை காப்பாத்திக்கணுன்ற ஒரு கட்டாயம் வருது. இங்க இருந்து இவன் போராட்டத்தை தொடங்கும் போது இவன் எடுக்கிற விஷயம்தான். இப்ப இவனுக்கு இப்ப 4 வெற்றிகள் விட்டால் அவனை திரும்பி அவன் இயல்பு நிலைக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டம். சில பேர் வராமையே போயிடுவான், அவ்வளவுதான். அந்த கடந்த கால வெற்றியை வச்சு நிகழ்காலத்தை தோத்து கொண்டே இருப்பான். அந்த கடந்த கால வெற்றி மட்டும் தான் அவன் நினைவுல இருக்கும். நிகழ்காலத்துல அவன் தோத்துட்டான். ஏன்னா காலம் மாறிடுச்சு, டைம் மாறிடுச்சு. நீ அன்னைக்கு 10 ரூபாய்க்கு பண்ண விஷயம் இன்னைக்கு அப்படி இல்லை. அதே விஷயம் ஆனா நீ 100 ரூபாய்க்கு பண்ண முடியாது. அதுக்கான எனர்ஜி இல்லை. ஏன்னா ஒரு 10 ரூபாய்க்கு மட்டும் தான் கத்துக்கிட்டாரு. சோ இந்த கடந்த கால விஷயங்களை வச்சுட்டு நிகழ்காலத்துல வீண் அடிச்சிட்டு இருப்பாங்க, நிகழ்காலத்துல தோத்துட்டு இருப்பாங்க. எதிர்காலத்துல ஜெயிக்கணுன்றதுக்காக எல்லாம் கடந்த காலத்து விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர நிகழ்காலத்துக்கு பத்தி யோசிச்சு எதிர்காலத்தை செம்மைப்படுத்தணும்ன்றது தெரியாமல் போகுது. நிறைய பாத்தீங்கன்னா இந்த சுயநலவாதிகள் கொஞ்சம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அது பொதுவா இதன் அடிப்படையில தான் அது பேசுவாங்க. அதனால நான் சுயநலவாதிகள்னு சொன்னேன். யாரும் தவிர என்னதுங்க, அந்த அந்த இடத்தை மட்டும் நான் குறிப்பிடுறேன், நம்பரே இல்லை. எப்போதும் எங்க தாத்தா டாடா பிர்லா, எங்க அப்பா அப்பயே இந்த கார் வச்சிருந்தாரு, எங்க அம்மா இந்த மாதிரி பெரிய ராஜா குடும்பம், இந்த மாதிரி ஒரு பெருமை பீத்திக்கிட்டே இருப்பாங்க, பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி நீ என்னப்பா பண்ண, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்க ஆண்டாங்க, அனுபவிச்சாங்க, போயிட்டாங்க. நீ யாரு? ஒத்துக்க மாட்டாங்க. இவங்களா கொண்டு போய் அவங்களோட இணைச்சு இவங்க அதை பெருமையா பாவிச்சுக்கிட்டு காலத்தை வீணடிச்சுட்டு இருப்பாங்க. நீ இன்னைக்கு யாரு? ஒண்ணுமே இல்லை, நம்ம 100 ரூபா அவ்வளவுதான். இதுதான் முக்கியம். பாருங்க, கடந்த காலத்தை நினைத்து கொண்டு நிகழ்காலத்தை வீணடித்து எதிர்காலத்துல நான் திரும்பி என் தாத்தா மாதிரி பணக்காரன் அவன் கனவு காணுவோம். இப்ப சொல்ல நயனம் இருக்குமா, எளிமை இருக்குமா, பணிவு இருக்குமா? எதுவும் இருக்காது. ஏன்னா கடந்த காலத்திலே இவன் இல்லை. இவனுக்கு முன்னாடி அப்பாவுக்கு போய் அப்பா கிட்ட தாத்தா கிட்ட போயிட்டான், எங்க தாத்தா பணக்காரன். இவனுக்கு ஈவு மட்டும்தான் இருக்கும். அப்படியே இந்த பெரிய இவர் மாதிரிலாம் பண்ணிப்பாரு, நான் ஜீன் ஓவராலா பேசுவோம். ஆக்சுவலி பாதிப்பு அவருக்கு தான் வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியல. நீ அந்த சமயத்துல 5 நிமிஷமோ 10 நிமிஷம் பேசி போயிடுவ. ஆனா நாளைக்கு அதனோட ரிஃப்ளெக்ஷன், ஆக்ஷன், ரியாக்ஷன். ரியாக்ஷன் உனக்கு வர போதெல்லாம் உனக்கு தான் வரும், பக்கத்துல இருந்தவங்களுக்கு வரப்போகுது இல்ல. இது யாருக்கும் தெரியாது. இப்ப இந்த அனுபவங்களே வாழ்க்கை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதெல்லாம் கர்மா ஆயிடுச்சு. எதிர்காலத்துல இவர் பணக்கார ஆகணும்னு நினைக்கிறாருன்னா நிகழ்காலத்துல நாம் என்ன செய்யணும்ன்றது தெளிவா இருக்கணும்ல. கடந்த காலத்தை வச்சு எதிர்காலத்தை முடிவு பண்றாங்க. ஆனா நீ கடந்த காலத்துல என்னெல்லாம் கடந்து வந்தையோ, என்ன தவறுகள்லாம் செய்தாயோ, எதையெல்லாம் நான் திருத்திக் கொள்ள வேண்டுமோ, எதையெல்லாம் நான் வளர்த்து கொள்ள வேண்டுமோ என்ற விஷயங்கள் எல்லாம் நிகழ்காலத்தில் நீ வடிவமைத்தால்தான் எதிர்காலம் நீ விரும்பிய வாழ்க்கையை தரும். இல்லைன்னா ஏதோ அப்படி இப்படி அப்படின்னா இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல நீங்க எல்லாமே கலந்துரும். பாவம், புண்ணியம், நல்லது, கெட்டது, நியாயம், தர்மம், நியாயம், அநியாயம், தர்மம், அதர்மம், பாவம், புண்ணியம், அப்புறம் என்ன இருக்கோ எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் ஆயிடும். அப்புறம் இதெல்லாம் கர்மா, வினைன்னு சொல்லி போயிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா நம்ம மாத்தி அமைக்கணும். நம்ம நேர்மறையாக இருக்கணும். ஒரு திறன் படைத்தவனாக இருக்கணும். பர்ஃபெக்ஷனஸ், பர்ஃபெக்ட். எனக்கும் பெஸ்ட் வேண்டாம், அவனுக்கும் லாஸ் வேண்டாம். அவன் அடிச்சு நான் வாழ வேண்டாம், என்ன அடிச்சு அவன் வாழ வேண்டாம். அவனை விழ வேண்டாம், நானும் விழ வேண்டாம். இதெல்லாம் பர்ஃபெக்ஷனஸ், பர்ஃபெக்ட் சொல்லும். ஒரு விஷயத்தை முறையாக என்ன நீதியோ என்ன தர்மமோ அதை நாங்கள் கடைபிடிக்கணும். திஸ் இஸ் நார்ம்ஸ். அது எனக்குள்ள ஒரு நார்ம்ஸ்னா நான் ஃபாலோ பண்ணும், எதிராளி ஒரு நார்ம்ஸ் வச்சுன்னா அதை அவர் ஃபாலோ பண்ணும்.
என் நாம்ஸுக்கு அவர் ஒபே பண்ணா அவர் நாம்ஸுக்கு நான் ஒபே பண்ண மாட்டேன்றதெல்லாம் செஞ்சு அது பர்ஃபெக்ஷன் இல்லை. நம்ம பர்ஃபெக்ட் பீப்புள். எனக்கு இந்த பாவம் புண்ணியம் வரக்கூடாது, நியாயம் அநியாயம் வரக்கூடாது, நல்லது கெட்டது வரக்கூடாது, தர்மம் அதர்மம் வரக்கூடாது. நான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணேன், பர்ஃபெக்டா பண்ணேன், உண்மையா பண்ணேன். ஸோ எனக்கும் எல்லாமே நான் கரெக்டா பண்ணேன், அவ்வளவுதான். ஆனா என்ன மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறதும் முட்டாள்தனம். அதையும் செய்யக்கூடாது. இது எதை ஃபாலோ பண்றோமோ அதை நாம மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். மற்றவங்களை ஃபாலோ பண்ண வைக்கணும்னா நீ முதல்ல அதை ஃபாலோ பண்ணி 10 முறை அவங்க ஃபாலோ பண்ணனாலும் 11வது முறை நீ அதையே ஃபாலோ பண்ணனா அவங்க உனக்கு பார்த்துட்டு மாறுவாங்க. ஆனா இந்த 10 முறைக்குள்ள நீங்க தோத்துட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க வீக் ஆயிட்டீங்கன்னா கஷ்டம். எது வந்தாலும் என்ன கடைபிடிக்கின்றோமோ அதை நாம் மட்டும் தான் கடைபிடிக்கணும். அடுத்தவங்க கடைபிடிக்கணும்னு கட்டாயப்படுத்தவோ வற்புறுத்தவோ கூடாது. இல்ல நான் இதெல்லாம் கடைபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பெருமிதமோ பெருமையோ தற்பெருமையோ இதெல்லாம் நான் தான் அவங்கள குற்றம் குறை சொல்வது, அலட்சியப்படுத்துவது, துச்சமாக பாவிப்பது இதெல்லாம் கூடவே கூடாது. இதெல்லாம் நீ உனக்காக பண்ணிக் கொள்கின்றாய். அவர்களை தாழ்த்தி நாம் உயர்த்திக் கொள்வது இதெல்லாம் செய்யக்கூடாது. இதனும் அதர்மங்கள், புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இதெல்லாம் சரி பண்ணணும். இப்போ இதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி இல்லை. எல்லாம் இந்த இயற்கையா இருக்கட்டும், காலமா இருக்கட்டும், மனமா இருக்கட்டும், பழக்க வழக்கங்கள் இருக்கட்டும், பந்த பாசங்களால இருக்கட்டும், வினையினால இருக்கட்டும், இல்லை இதெல்லாம் நம்மளால முடியாது, மாற்ற முடியாது, திருத்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் எனக்கே தெரியல, ஆனா எனக்குள்ள நானாக இருக்கிறேன். இதெல்லாம் எனக்குள்ள கலந்துருக்கு, இதுலதான் நான் இருக்கிறேன். அம்மா அப்பா சொல்லிக் கொடுத்தது, நண்பர்கள் சொல்லிக் கொடுத்தது, சுற்றுப்புற சூழல் கொடுத்து சொல்லிக் கொடுத்தது, இந்த உலகத்துல நான் கத்துக்கிட்டது எல்லாத்தையும் சேர்ந்தவன் தான் நானாக இருக்கிறேன். இதுல நான் எனக்கு மட்டும் ஒரு விஷயத்தை வளர்த்துக்கணும். என்ன பண்றது? எனக்கு இந்த பாவம் புண்ணியம் வரக்கூடாது, எதுவுமே எந்த வினையும் வரக்கூடாதுன்னா நான் பர்ஃபெக்டா போகணும். சம்போ மகாதேவா, அன்பே சிவம். கடவுளை பின்பற்ற வேண்டும். Follower of the Lord Shiva. Finished. என்னை யார் இயக்குவார்? என்னை இயக்குபவன் ஈசனாகி விடுவார். அப்போ பந்த பாசம் இயக்குமா, நல்லது கெட்டது இயக்குமா, சூழ்நிலை இருக்குமா, பேராசை இயக்குமா, அது இயக்குமா, இது இயக்குமா, எதுவும் இயக்காது, சிவனே இயக்குவான். அப்ப நம்ம எப்படி இருப்போம்? பர்ஃபெக்டா வாழும்போது வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் அனுபவிப்போம். ஒன்னும் கூட சுமக்க மாட்டோம். உலகத்தில் உள்ள அனைத்து நன்மைகளையும் அனுபவிப்பன் யார் என்றால் ஈசனை பின்பற்றுபவனே அப்படின்னு என் அனுபவத்துல நான் சொல்லுவேன். அவனுக்குதான் இதெல்லாம் கிடைக்கும். உலகத்துல இருக்கிற அத்தனை நன்மையை நான் அனுபவிக்கணும்பா. என்னெல்லாம் உலக நன்மைன்னு சொல்றோ அதை அத்தனையும் நான் அனுபவிக்கணும். நான் என்ன செய்யணும்? ஒன்னும் செய்யாது. சிவனை வணங்கி வழிபடு, அவ்வளவுதான். உலகத்துல இருக்கிற அத்தனை நன்மையை அனுபவிக்கலாம்னு என்ன வந்து கேட்கும். நீங்க கர்மா கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது அத்தனையும் அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இருக்கு? ஈசன் ஒருவர்கிட்ட தான் இருக்கு. ஈசனோட ஒரு பெரிய அற்புத சக்தியில மறைத்தலும் ஒரு சக்தி. உங்களுக்கு அறியாம நீங்களே நிறைய விஷயம் மறந்துகிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு 18 வயசுல நீ என்ன நினைச்சுன்னு சொல்லுன்னா எல்லாரும் நான் முதல் காதலை பத்தி சொல்லுவாங்க. போன வாரம் கூட கோயில்ல கேட்டேன். இந்த மறைத்தல் பத்தியே நான் நிறைய பேசணும்னு நினைச்சிருந்தேன். இந்த மறைத்தல்ன்ற ஒரு அற்புத சக்தியை பத்தி, ஈசன் இந்த மறைத்தலை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதற்கான சந்தர்ப்பம் அமையல. பட் அந்த அற்புத ஆற்றல், அந்த அற்புத சக்தி எல்லாருக்கும் மறைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. பழைய நினைவுக்கு வந்து ஒன்னு இழுத்து எல்லாம் உடைஞ்சு உட்காந்துடுறோம். ஒரு உங்களுக்கே தெரியும்,
வாழ்க்கையின் அனுபவத்துல அதெல்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனா அதே பாத்தீங்கன்னா எல்லாரும் இதுக்கு தான் சொல்லுவாங்க, காலத்தின் சுழற்சி, காலம் பதில் சொல்லும். ஆஹ் காலம் சுழற்சியில உலக வாழ்க்கை ஒரு வட்டம், மேலகிற ஒரு வாழ்க்கை, மாதிரி நிறைய டைலாக்ஸ் எல்லாம் வரும். காலம் பதில் சொல்லும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த கால சுழற்சியில எல்லாமே மறந்து போயிடும். என்ன நீ எல்லாம் வாழ்க்கையில இதுதான் என்று நீ சொன்னதெல்லாம் உன்னை விட்டு போன பிறகு கொஞ்ச காலம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எந்த இல்லை. அது அந்த டைமுக்கு ஏதோ இருந்துச்சு, இப்ப எனக்கு இதுதான் எந்துன்னுவாங்க. ஸோ இந்த உண்மை யாருக்கும் புரியாது, ஏத்துக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. இதுதான் ஏன்னா அது ஒரு பலவீனம்னால எல்லாரும் அதை தான் ஒத்துன்னு போவாங்க. ஸோ இந்த மறைத்தல் என்ற ஒரு அற்புத சக்தி எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தா ஈசனோட தன்மையிலும் மறைத்தலும் ஒன்று. ஆனா இந்த மறைத்தல்ன்ற ஒரு நான் இப்போ ஒரு சும்மா இதை ஏன்னா மறைத்தல் பத்தி நான் அதிகம் பேச முடியாது. அது வேற சந்தர்ப்ப சூழ்நிலையில இதையே தலைப்பா கொண்டு நான் பேசினா அது பெரிய சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம். மறைத்தல் என்பது ஈசன் கிட்ட தான் இருக்கு, எல்லாரும் சொல்லப்பட்டவளும். ஆனால் உண்மையில் இதற்கு மறைத்தல் யார்கிட்ட இருக்குன்னா காலம் கிட்ட இருக்கு. இந்த மறைத்தல் வந்து இல்லைன்னு சொன்னா மனுஷனோட சுமைகள்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க நினைவூட்டி நான் வந்து 10 வயசுல இவங்களை பார்த்தேன், ஏதோ கூப்பிட்டீங்கன்னா ஒரு 100 ஒரு 2 விஷயம் நான் சொல்ல முடியும். 100 விஷயம். நீ இப்போ உனக்கு என்ன வயசு? 30 வயசுங்க சார். 18 வயசுல இதே நாள் இதே தேதியில நீ எங்க இருந்த சொல்லு, அப்படிதான் யாருக்கும் தெரியும். அப்புறம் ஒரு பொறுமையா டைம் எடுத்து அது ஒரு ஆஸ்பிஷியஸ் டே, ஸ்பெஷல் டேவா இருந்ததுன்னா ஈஸியா சொல்லுவாங்க. சாதாரண நாட்கள்ல தான் முயற்சி பண்ணுவாங்க, எதுவும் நினைவுக்கே வராது, மறைஞ்சிடும். ஆனா இவ்வளவுத்தையும் இவங்க சுமக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுதான் பாரமா வருது. நீங்க லைக் குட்ஸ் ட்ரெயின் மாதிரி ஆயிடுவீங்க. நிறைய கடந்த கால விஷயத்தையே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. நிறைய பாத்தீங்கன்னா இந்த புக் ரீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டோர்ட் இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய வச்சுப்பாங்க. நிறைய புத்தகம் படிப்பாங்க. புத்தகம் படிச்சு பல ஒரே கான்செப்ட். சூரியன், ஆனா சூரியனுக்கு கோபால்சாமி தான் சொல்லுகிறாரு, வரதராஜன் தான் சொல்லியிருக்காரு, வள்ளுவர் என்ன சொல்லுகிறாரு, இவர் என்ன சொல்லுகிறாரு, அவர் என்ன சொல்லுகிறாரு, ஒரே 10 விஷயத்தை எடுப்பாங்க. 10 விஷயத்துல எடுத்து இவங்க ஒண்ணு படிக்கும் போது இவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சம் கலந்துப்பாங்க. அதாவது இவங்க அறிவு கட்டினது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பாரு, இல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. நீங்க 30 வருஷம் படிப்பீங்க. 30 வருஷம் எழுதுனவங்க படிப்பாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனவங்க படிப்பாங்க. ஆனா இந்த கால அளவை கவனிக்காம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இவருக்கிட்டது ஒண்ணு எடுப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா உண்மையே இருக்காது, ஆனா இந்த எல்லாம் சுமக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சுமக்க ஆரம்பிச்சாங்கன்னாவே பாத்தீங்கன்னா சூழ்வண்டி பாரம் தான், பாரத்தை தூக்கின்னு போறது. இது வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்றேன். இதே மாதிரி அவங்கவுங்க தன் வாழ்க்கையில எதை சுமக்குறாங்களோ அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. அவங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்த விரும்பிட்டு அதையே ஃபாலோ பண்ணி அதையே சுமக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் நமக்கு ஏன் இது குறிப்பிட்ட விஷயத்த ஃபாலோ பண்ணி சுமக்குறாங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஆதாயம், பெனிஃபிட். உண்மையா லவ்வா, கேரா, அஃபெக்ஷனா, ட்ரூத்னஸ்ஸான்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் மண்ணும் இருக்காது. ஆதாயம், அவ்வளவுதான். அந்த இடத்துல வேற வழியே இல்லை. இந்த ஆதாயத்தை நான் காப்பாற்றணும்னா அதுக்கு நான் சில காரியங்கள் பண்ணுவேன், அதை பண்ணுவோம். நம்ம இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, நான் பர்ஃபெக்டா இருக்கணும், நானும் வாழணும், பிறரையும் வாழ வைக்கணும், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், வாழ்ந்து முடிச்சு கடைசியா கடவுளை போய் சேரணும். இவ்வளவுதாங்க என்னோட கோட்பாடு. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் இப்படிதான் வாழணும்னு எல்லா சித்தாந்தங்களும் வேதாந்தங்களும் சொல்கின்றன. வேதாந்தத்தை பத்தி தெரியாது, நம்ம சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் இதுதான் சொல்கின்றது. வாழும்போது இப்படி எல்லாம் வாழணும்.
இதை நம்ம பின்பற்றி முழுமையாக வாழ்ந்து முடிவில் ஈசனை அடைவோம். நானும் வாழ்ந்தாகணும், வாழ்க்கையும் வாழ்ந்தாகணும், கடவுளுக்கும் பயனுள்ளதா இருக்கணும், இந்த உலகத்துக்கும் நான் பயனுள்ளதா இருக்கணும், எனக்கும் பயனுள்ளவன், எதிர்காலத்தில் வர சந்ததிகள் எல்லாருக்குமே நான் இருக்கணும்னா ரொம்ப சிம்பிள் வாழ்க்கை, அவ்வளவுதான். எளிமை, அன்பு, உண்மை, அவ்வளவுதான். இது இருந்தா போதும், முழுமையா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். அன்பு, உண்மை, எளிமை, இந்த மூன்றுத்தையும் நீ ஃபாலோ பண்ண, நீ பின்பற்றிப்பார், நான் தேடி உன்னை தேடி நான் வருவேன்னு சொல்லி ஐயன் சொல்றேன், பாபாஜின்னு சொல்றேன். இது மட்டும் நீ ஃபாலோ பண்ண, உன்னை தேடி நான் வருவேன். நான் செய்ய சுயமரியாதை, செய்பவரும் கடமை உணர்வு, என்னோட விஷயம். இதை முடிச்சா கடவுள், ஏன்னா நான் இதை ஃபாலோ பண்ண எனக்கு கடவுள் வந்தார், அதனால நான் சொல்றேன். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை எதை நோக்கி பயணிக்கணும், வாழ்க்கை வாழணும், ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், நம்ம எல்லாம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கணும், அப்பதான் இதெல்லாம் சரி அப்படின்னும் போது நம்ம இந்த கடந்த காலம் என்னை மாற்ற விடாம தடுக்குது, இயக்குது. இப்போ பாருங்க, 25 வயசு வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா கண்ட கனவு காட்டாகணும், பெரில் ஆகணும், அவ்வளோ லவ் பண்ண, இவ்வளோ லவ் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றணும், அது பண்ணணும், சினிமா பார்க்கணும், ஹோட்டலில் சாப்பிடணும், கூட்டடிக்கணும், ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் லைஃப் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம லைஃப் ஃபோக்கஸ்டா பிளான்டா இப்போ நிறைய பிளான் பண்றாங்க, +2ல இருந்தே பிளான் பண்றாங்க, அது வேற விஷயம். அப்படி பிளான் பண்ணலன்னா கூட, ஏன்னா 5 வயசுல அம்மா அப்பாலாம் கனவு காண்டி அவங்கள அதுக்காகவே ப்ரொமோட் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். நம்ம அந்த கோணங்கள்ல போவோம். அதுக்கப்புறம் நீ இந்த உலகத்தை சந்திக்கணும்னு வரும்போது சந்திக்க முடியாம கஷ்டப்படுற விஷயம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் தான் தடைகளா மாறுது. நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த எதிர்காலம் செம்மையா இருக்கணும், நிகழ்காலத்துல என் கடமையை அறிந்து நான் செயல்படணும், நான் என்ன செஞ்சால் நாளை நன்மையாகும், இதை புரிதல் வேண்டும். நேற்றைய விஷயம் எனக்கு இன்னைக்கு தடுக்குது, அந்த தடையை உடைச்சாதான் இந்த இடத்துக்கு நான் சரியா செய்வேன், இது சரியா செஞ்சேன்னா நாளைக்கு நான் அந்த இடத்துக்கு போயிடுவேன், இது இயல்பு. ஸோ இந்த தடைகள் ஒடுத்தெறிந்து எனக்குன்ற ஒரு நிலைப்பாடு, குறிப்பா சொல்ல எனக்குன்ற ஒரு அடையாளம் உருவாக்கணும். எனக்குன்னு ஒரு அடையாளம்னா என்ன அடையாளம், நீ எனக்குன்னா அப்படி இல்லை, சொந்த முகம், ஓன் ஃபேஸ். எல்லாரும் சொல்லுவாங்க அந்த ஃபேஸ் வேல்யூ, அதெல்லாம் அந்த ஃபேஸ் வேல்யூல என்ன இருக்கணும், ஒன்றும் இல்லை, ஈசனோட தன்மை இருக்கணும், அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும், இறக்கம் இருக்கணும், பரிவு இருக்கணும், பரிவுபக்காரம் இருக்கணும், இது இருந்தா போதும். அந்த முகத்தை பார்த்தோம்னா ஒரு மதிப்பு, அந்த மதிப்புக்கு ஏற்ற நடை உடை பாவங்கள், பாடி லாங்குவேஜ் இருக்கும், அதற்கேற்ற சொல் செயல்கள் இருக்கும். இந்த உலகத்துல யாரையும் தாழ்த்தி நம்ம உயர்த்திக்க வேணாம், நம்மளை நாம தாழ்ந்து பிறரை உயர்த்த வேணாம், எதுவுமே செய்ய வேண்டாம். நாம் பாருங்க சரியா போயிட்டே இருக்கலாம். உலகத்துல எல்லா நார்ம்ஸ், எல்லா ரூல்ஸ் எல்லாம் வெரி சிம்பிளா தெரியும். இல்லைன்னா ஒரு நாம்ஸும் ஒரு ரூல்ஸும் பெரிய பெருசா தெரியும். ஐயோ இது இப்படியெல்லாம் சொல்றானே, இதெல்லாம் இப்படி பண்றது முடியவே முடியாது என்னால. இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு குறுக்கு வழியை தரலாம், ஒரு சிபாரிசு கட்டிட்ட ஏற்பாடு பண்ணலாம், ஒருத்தர்கிட்ட போய் ஐயா சுவாமியின் காலில் ஒரு அப்ளிகேஷன் கேட்டு அவரை வச்சு இதை பூர்த்தி செஞ்சுக்கலாம், எல்லாம் ஷார்ட் டைம்ல ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம், அவரை யூஸ் பண்ணலாம், இவரை யூஸ் பண்ணலாம். புத்திசாலித்தனெல்லாம் போனாங்கன்னா அதெல்லாம் எப்படி செய்யணும் உங்களுக்கும் தெரியும். ஆனா இப்ப இதை பேரை யூஸ் பண்ணவங்களுக்கு நம்மளே யாருன்னா ஒருத்தவங்க யூஸ் பண்ணா ஒத்துப்பாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதுல நாம தான், ஏன்னா புத்திசாலி, தே ஆர் வெரி பிரில்லியன்ட் பீப்புள்ஸ். நாம தான் எல்லாரையும் யூஸ் பண்ணுவோம், நம்மளே யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்க, இவங்க இந்த குடுக்கல் வாங்கல இருந்தும் வெளியே போயிட்டாங்க. எவ்வளவு நாள டைம் ஓடும், கட்சியில உன் என்னமே உனக்கு ரிட்டர்ன் பிளாக் பண்ணும். அப்ப கடவுள் சிவபெருமானே எப்பா நீயே தடையாயிட்டுக்கிற, நீங்க புரிஞ்சுக்கோ, நான் சொல்றதை கேளு, வெளியே வாடினா அவன் பயம் வந்துடும், அதுவே பழக்கமாயி அதுவே நானாகி
அதுவே அவங்க அடையாளம் வச்சு வெளியே வர முடியாது. கடவுளே நன்மை செய்யறனா கூட நம்பாது, பயப்படும். ஏன்னா அவங்க அதுதான் நான் சொல்லி முடிவு பண்ண விஷயங்கள். அது சொந்த விருப்ப வெறுப்புல கடவுளும் தலையிட மாட்டான், சொல்லி பார்ப்பான், கேட்கலன்னா சம்பு மகாதேவான்னு கண்ணு மூடிடுவோம். உனக்காக நான் காத்துட்டு இருக்க முடியாதுப்பா, காத்திருக்க முடியாதுமா. நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு ஒரு உயிர் ஒரு ஒரு ஜீவராசிக்கும் இன்பத்தை அளிப்பவன், எல்லாரோட கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்களுக்கும் பதில் அளிப்பவன் தான் நான். ஆனா என்ன பண்றது, நீங்க இந்த மாதிரி எதனா ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அங்க வாங்க, நான் வர முடியாத இடத்துல போய் நீ நின்னுகிற, நான் எடுக்கிற இடத்துக்கு நீ வாங்க வரமாட்டேங்கிற, நான் ஒன்றும் பண்ண முடியாது. யார் வராங்களோ அவங்களுக்கு பயனை கொடுக்குறேன், வராதவங்களுக்கு எது நெறியோ எது நடைமுறையோ அது அவங்களுக்கு கிடைக்கும், அதை பெற்று அதன் வழி வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு போயிடுவான். ஆனா இப்ப நமக்கு அப்படி இல்லை. நமக்கு வந்து பெஸ்டா வேணும். வாழ்க்கைன்னா என்ன, ஒரு நிமிஷம் நான் phone எடுக்கல. கால் வந்தது எடுக்கல. ஜெகதீஷ் கேக்குதா? கேட்கின்ற சுவாமி. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இது அனைத்தும் மாறணும். பாருங்க, நான் விடுற மூச்சு காத்துலயும் நன்மை இருக்கணும், நான் சுவாசிக்கிற காத்தும் நன்மையா இருக்கணும். இது எல்லாமே இயற்கையிலும் மாறணும், காலத்திலயும் மாறணும், என் மனம் மாறணும், அறிவு மாறணும், எல்லாத்துலயும் நான் கலந்துருக்கேன். எனக்குள்ள நிறைய கம்யூனிகேஷன்ஸ் நடக்குது. சுற்றுப்புற சூழல், பழக்க வழக்கம், கலாச்சார மேம்பாடு, அப்புறம் மதம், குணம், குலம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது அனைத்தும் வந்து நான் கடந்து இது அனைத்தையும் நேர்மறையாக்கணும். ஏன்னா எனக்கு அந்த வயசுல எனக்கு தெரியாது எது உண்மை எது சரி எது தப்புன்னா எனக்கு தெரியாது. அம்மா அப்பா என்ன சொன்னாங்களோ, அண்ணன் தம்பி என்ன சொன்னாங்களோ, ஸ்கூலு பழக்க வழக்கம் சுற்றுப்புற சூழல் என்ன சொல்லி கொடுத்துட்டோ அதன்படி வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நான் தெரிஞ்சுட்டேன், நான் இந்த உலகத்துல போராடணும், நான் வந்து என் வாழ்க்கையை நான் வாழணும். சுமந்துக்கிட்டு பலவீனமாயி ஏதேதோ காரணங்களுக்காக பிறந்தேன் இறந்தேன்லாம் இல்லாம நான் உண்மையா இருக்கணும். வாழ்க்கையில உலகத்துல இருக்கிற அத்தனை நன்மையை நான் அனுபவிச்சே ஆகணும். இதுதானே எல்லாரோட தேடுதல், இதில் தானே எல்லாரோட நோக்கமும். சொல்லுங்க ஜெகதீஷ். ஆம் சுவாமி. யாரா இருக்கட்டும், பில்கேட்ஸா இருக்கட்டும், ஒரு பிரசிடண்டா இருக்கட்டும், யார் இருக்கட்டும், எல்லாரோட தேடுதலும் எல்லாரோட தேவைகளும் என்ன, கூட்டி கழித்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே சேர்த்து சொல்லுங்க. இதுதான் சுவாமி. இதுல இருந்து உட்பிரிவுகளா பணம்னு ஒரு பக்கம் போவாரு, ஒருத்தர் பெண்ணுன்னு ஒருத்தர் பக்கம் போவாரு, ஒருத்தர் மண்ணுன்னு போறாருன்னு வச்சுங்களேன். ஆனா அவங்களும் இது வந்து என்னை காப்பாத்தும், இதுதான் எனக்கு நண்பன் இல்லை. இதனோட ஆசை, இதனோட தாக்கம், இதனோட இயக்கம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பெருசா தெரியுது. இது ஒரு பெரிய பலவீனமா இருக்கு. இந்த பலவீனத்தை கடந்து வர்றதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை, எதிர்க்க முடியல, தவிர்க்க முடியல, பணியை மட்டும்தான் முடியுது. அது அது சொன்னா நான் புஷன் வீக் ஆயிடுறேன். எனக்கு எல்லாம் தெரியுது, சிவபெருமான் தெரியுறான், நீ தெரியுற சாமி, எல்லாம் ரைட் சாமி, பட் வாட் டு டூ சாமி. அது வந்தா நான் புஷின் காலியாகி உன்னையும் தூக்கி போட்டு சாப்பிட்டு போயினே இருக்கிறேன். அப்புறம் போய் சாப்பிட்ட பிறகு யோசிக்கிறேன், சாமி கூட பண்ணிட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. சரி கடவுள் தானே, விடு பார்த்துப்போம். இந்த கடவுள்கிட்ட நம்ம காம்ப்ரமைஸ் போயிடலாம், மணி போயிடலாம். சிம்பிள். நீங்க பாருங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எப்படி இது நீங்க கேட்கலாம், அது ரொம்ப சிம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. கடவுள் சத்தியமா சொல்றேன் சாமி நான் இல்லைன்னு.
5 நிமிஷத்துல கடவுளை, அதாவது அற்பம் மிஞ்சி போன ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கடவுளை விற்பாங்க. தன்னை உயர்த்துக்குள்ள கடவுளை பத்தி பேசுவாங்க. இவங்க சம்மந்தமே இல்லாத வியாபாரத்துல போயிட்டு சம்மந்தப்படுத்திப்பாங்க தன்னை. நாங்க வந்து பாருங்க, நாங்க வந்து சிவபக்தர், நாங்க வந்து திருவண்ணாமலை போவோம், நாங்க இங்க போவோம். அங்க ஒரு கம்யூனிகேஷனை வளர்த்து, அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை வளர்த்து, அதுல இருந்து ஒரு பிசினஸ் மோட்டிவ்க்கு போவோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா தனக்காக கடவுளை விற்கிறாங்க. அதுதான் உண்மை. இதெல்லாம் தப்பு இல்லையே நானு சாமி, இதெல்லாம் என்ன தப்பு இருக்கு? இல்லதான். கடவுளை வச்சு தன்னை உயர்த்திக்கிட்டு தப்பு இல்லையான்றது இல்லதான். நம்மளும் நல்லவங்க அப்படி இப்படி ஏதோ ஒரு நம்ம கிட்ட இருக்கிற நல்லதை பத்தி சொல்லணும் அப்படின்னு இந்த மாதிரி கடவுளை பத்தி சொல்றோம்னு வச்சு. ஆனா நீ பெர்ஃபெக்ட்னு வந்தீங்கன்னா இந்த இடத்த நீ பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா உங்ககிட்ட பெர்ஃபெக்ஷன் குறையா இருக்கும் போது தான் நம்ம ஏதோ ஒண்ணு பெருமைக்குரிய விஷயத்தை வச்சு நம்ம கம்யூனிகேஷனை வளர்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம கம்யூனிகேஷனை வளர்க்க வேண்டாம். அவர் யாராவது அவரும் சிவபக்தர், நானும் சிவபக்தர், அவரு இருக்கார், நானும் இருக்கோம். முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து இது இருக்கு அந்த நோக்கத்தை வரைக்கும் பேசணுமா, முச்சமா, அதுக்கப்புறம் அப்படிங்களா நானும் போவாங்க. ஸோ ஒரு அந்த விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி பேசுறது வேற, பேசி முச்சி நம்மளோட சிவபக்தியை பத்தி பகிர்ந்துக்குது என்பது வேற. நம்ம என்ன இது இவ்வளவும் மாத்தி அமைக்கணும் யாருக்கிட்ட இருக்கு? இதுக்கெல்லாம் பெரிய சக்தி வேணும். ஏன்னா இந்த திரும்பி திரும்பி அனுபவங்கள் தான் அந்த உலகம் சுத்தி சுத்தி. ஏன் உலகம் சொல்றேன்னா அனுபவம் தான் உலகம். இந்த உலகம் உலகம் நான் சொல்றேன்னா உலகம் என்பது யாது? அனுபவம், அவ்வளவுதான். இதுல நீ சுழண்டுகிட்டு இருக்க, இந்த அனுபவத்துக்குள்ளதான் எல்லாரும் சுழல்றோம். அங்கங்க ஒண்ணு உருவாக்கி வச்சாச்சு. இந்த அனுபவத்துக்குள்ளதான் நீ சுழலணும். இந்த அனுபவத்துல இருந்து நீ வெளியே வரணும். வெளியே வந்து நீ பர்ஃபெக்ட்ன்ற இடத்துக்கு வரணும். பாருங்க, உங்க மனம் அடங்கணும், உடல் அடங்கணும், எல்லாமே புனிதமாகணும். அடங்கணும், அமைதியாகணும், சமாதானம் ஆகணும், இதெல்லாம் ஒரு பேசிக் லேயர்ஸ். இதெல்லாம் கடந்து கடந்து வந்து நீ புனிதமாகணும். நீ வாழும்போது இந்த பயனை அடையணும். காலம் வரும்போது முழுமையாக அர்ப்பணிக்கணும். இந்த அர்ப்பணிக்கிறதுக்கான தகுதிகள் எல்லாம் இது அவசியம். இதெல்லாம் கடந்து வந்துட்டீங்கன்னு சொன்னா நம்ம வந்து ஈசனுக்கு தன்னை அர்ப்பணிக்கும் தகுதியை வளர்த்து விட்டோம். துறவுக்கான தகுதியை வளர்த்து விட்டோம். தகுதி இல்லாதவன் பதவி வகிக்க முடியாது. பதவி வகிக்க வேண்டும் என்றால் தகுதி முக்கியம். அதனால நாமும் அந்த தகுதியை வளர்த்துட்டு தான் அந்த இடத்துக்கு போகணுமே தவிர, சும்மா நானும் இவன் தான், நானும் அவன் தான் வாயில வடை சொல்றது எல்லாம் கூடாது. அந்த அனுபவம் அப்படி கத்தி போல நிக்கணும், உண்மையாக இருக்கும். அப்படின்னு சொன்னா நாம இறைவனை வழிபட்டு நிற்பதை தவிர வேற இந்த உலகத்தில் எந்த உபாயமும் இல்லை. இது எல்லாத்தையும் மாத்தி அமைக்கணும் சுவாமி. இதுக்கு நான் ஒன்னொன்றுக்கு எங்க போவேன், எதை செய்வேன். இப்ப மனசுக்கு ஒண்ணு கேக்குது, அறிவுக்கு ஒண்ணு கேக்குது, உயிருக்கு ஒண்ணு தேவை இருக்கு, உடலுக்குன்னு தேவை இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நான் மட்டும் இல்லை. இப்ப நான்னா எனக்கு என்னோட கவனம், என்னோட கணிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்குள்ள நடக்குது. இதுக்கு நான் தான் நினைக்கிறேன், நான் தான் பேசுறேன், நான் தான் செய்யறேன் அப்படின்னு சில பொறுப்புகள் இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்படி அப்பதான் நம்ம அந்த 5 வழி வழிபாடை பார்க்கணும். இந்த உடல்ல நிறைய அனுபவங்கள் இருக்கு. நீ வலி, வேதனை, சுகம், துக்கம், பாசம், பந்தம், பணம், சொத்து, சுகம் எல்லாம் எங்க இருந்துற அனுபவிச்சேன்னா வெறும் இந்த உடல்ல தான் நீ அனுபவிச்ச. நான் பணக்காரன் எப்படி யார் சொல்லு? நீ எது குறிப்பிட்டு பணக்காரன்?
சரி, நீ பணக்காரனாரு, பந்த பாசக்காரனாரு, படிப்பாளியாரு, அறிவாளியாரு, என்னவா இருந்தாலும் பிறர் சொல்லை கேட்டு நீ செய்த செயலின் பலன், நீ லாபம் அடைஞ்சது, பயன் அடைஞ்சது, என்ன அடைஞ்சது எடுத்தாலும் உன் உடம்பு தான் எல்லாமே அனுபவிச்சு. கரெக்டா? சொல்லுங்க ஜெகதி. ஆமாம் சுவாமி. ஸோ இந்த உடம்பு இல்லாம நான் என் மனசு அனுபவிச்சேன், அறிவு அனுபவிச்சதுன்னு சொல்ல உங்களுக்கு ஆதாரம் எதுவுமே இல்லை. ஏன்னா நீங்க பாருங்க, உங்களுக்கு பாராட்டி ஒரு விழா நடத்துறாங்க, நீங்க ஒரு சிறப்பான காரியம் செய்தீர்கள். இப்ப நீங்க ஒரு பெரிய பாராட்டு வேணா, சும்மா உங்க கம்பெனிக்குள்ள ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறீங்க, அது ஒரே கிளாப் பண்ணிட்டாங்க அந்த பிரசன்டேஷன் ஒரு விஷயத்த. இது வெறும் மனசுல மட்டும் நான் அனுபவிச்சேன்னு சொல்ல முடியுமா நீங்க? அப்போ உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். உங்க உடம்புல தானே இதை உணர்ந்தீங்க. உங்க மனம் அனுபவிச்சதுன்னா கூட அதை எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணிருக்கீங்க? எல்லாருக்கும் நீங்க கொஞ்சம் மெச்சூர் நீங்கன்றதுனால தேங்க்யூ, நன்றி, நான் என் கடமையை கரெக்டா செஞ்சேன்னு வேணா நீங்க கொஞ்சம் பணிவா பேசலாம். இல்லைன்னா எஸ், நான் இது வந்துக்காக நான் 3 மாசம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், 6 மாசம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒர்க் பண்ணி இதை பெஸ்டா கொடுக்கணும்னு நினைச்சேன், சரி பில்டப்பும் கொடுக்கலாம். ஆனா இப்ப இந்த விஷயம் உங்க உடம்பு தான் பண்ணுச்சு, உங்க உடம்பு தான் அனுபவிச்சுது உங்க மனசுல. இப்ப நீங்க ஒரு இன்பத்தை அனுபவிச்சீங்க, எப்படி அனுபவிச்சீங்கன்னு சொல்லுவீங்க? மீண்டவர் கண்டதில்லை, கண்டவர் வென்றதில்லை, சொன்னவன் பார்த்ததில்லை, பார்த்தவன் சொன்னதில்லை. உன் உள்ளுக்குள் நடக்கும் போது ஒரு அனுபவத்தை நீ வெளியே காட்டுடா அப்படின்னு சொன்னா நீங்க என்னத்தை காட்டுவீங்க? ஏதோ ஒன்ன காட்டுங்க. ஆசையை காட்டுங்க, பாசத்தை காட்டுங்க, நேசத்தை காட்டுங்க, காதலை காட்டுங்க, காமத்தை காட்டுங்க. இது நான் அனுபவத்தை, காமத்தை காட்டுங்கன்னா உடனே நான் வந்து எக்ஸ்போஷன்ஸ் இல்லை. நான் சொல்றது இப்ப நடிக்கிறாங்க இல்லையா, நடிகைகள் நடிகர்கள்னா நடிக்கிறாங்க, அதை சொல்லல, அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. பட் இதெல்லாம் உடம்பு அனுபவிக்குது. இது இல்லாம நான் விரக்தி ஆகுறேன், வேதனை ஆகுறேன், ஏங்க முடியல, சோர்ந்து போயிடுறேன், தளர்ந்து போயிடுறேன், கீழே ஊந்துடுறேன், ஏந்துக்க முடியல. வெறும் இந்த உடம்பு தானே பண்ணுச்சு. இந்த உடம்பு எதிர்பார்த்தபடி நடந்தா இன்பம், இந்த உடம்பு எதிர்பார்த்தபடி நடக்கலன்னா துன்பம். இந்த உடம்பை யார இயக்குறான்னா மனம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மனம் தேவையில்லாம நிறைய பிரச்சனை பண்ணும்போது அறிவு உடனே டக்குன்னு வந்து தடுக்குது, டே மாப்பிள்ள இப்படி பண்ணினா உனக்கு தண்டனை வந்துடும், உடனே கம்முன்னு அடங்கி வசிக்குது, திரும்பி சாதிரமா புத்திசாலித்தனம் எல்லாம் பண்ணு, தானே காத்துறதுக்கு காப்பாத்திக்கிறதுக்கு நிறைய பண்ணுது. ஆனா நீ என்ன மனம் அறிவு என்ன அனுபவிச்சாலும் இந்த உடம்பு தான். இந்த உடம்புக்கு நீ என்னெல்லாம் பழகி இருக்கியோ அதன்படிதான் அது ஏறும். இந்த உடம்புக்கு நீ எதெல்லாம் பழக்கலையோ அதை பழகிக்க போகும்போது அது தடுக்கும். சிம்பிள். அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த உடலை நெறிப்படுத்த வேண்டும். உடனே நம்ம தேக பயிற்சி ஆரம்பிச்சோம். இந்த உடல் அதனாலதான் இதுக்கு பேர் தேக பயிற்சி. உள்ளுக்குள்ள இருக்கிறவன் தானே நம்மள தடையா இருக்கிறான், முதல்ல அவனை சரி பண்ண. ஸோ தேக பயிற்சி. இந்த தேக பயிற்சி முன்னோடனே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அக வெளி புற தொடர்பும் அக தொடர்பும் சேர்ந்து நிறைய பழக்க வழக்கங்களுக்கு நம்ம அடிமை ஆயிடுறோம். சுவாசங்கள் சீராக இயக்காம ஒரு குறிப்பிட்ட எண்ணங்கள் எல்லாம் தடையா இருக்கும்போது இந்த கடவுளை ஆதாரமா கொண்டு பிராணாயம் மூச்சையை சுத்தப்படுத்தும், மூச்சை சீராக்கும். இந்த மூச்சை பிராணாயம் செய்யும் போது மனமும் உடலும் வெவ்வேறு திசையில் இருந்தாலும் ஒன்றாக இணைக்கிறது. இதற்கப்புறம் தடைகளை நீக்குவதற்கு நாம செஞ்ச எண்ணங்கள், பேசிய பேச்சுகள், எல்லா செயல்கள், சுற்று எல்லாமே ஒரு இந்த தடைகள் பழைசெல்லாம் வெளியே போனோம், புதுசு உள்ள போகணும். அப்போ மந்திரம் ஜபிக்கின்றோம். நாம் மந்திரம் ஜபிக்கும் மொழி அகத்தலின் வாயிலாக அண்டத்தில் பிரதிபலிக்க வேண்டும். அண்டத்துல இருக்கிற மாசு அகற்றணும் நம்ம சொல்ற மந்திரம். வெறும் நம்மளுக்கு மனசுக்குள்ள இருக்கிற அழுக்க போக்கத்துக்கு இல்லை. நாம் மந்திரம் உச்சாரம் செய்தோம் என்றால்
அண்டத்தில் இருக்கும் மாசு அகற்றப்பட வேண்டும். அப்படி உண்மையாக நம்ம மந்திரம் ஜபிக்க வேண்டும். அண்டத்தையே நிறைய மாசுகள் இருக்கும். மாசுகள்லாம் எப்படி சேரும்னு உங்களுக்கு தெரியும். இந்த அண்டத்தின் மாசுகளை அகற்றி ஈசனின் புனிதம் பரிபூர்ணமாக புவிக்கு வரணும். இந்த உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் இன்பம் போகணும். அந்த அளவுக்கு உண்மையாக ஆத்மார்த்தமாக மந்திரம் ஜபித்தல் வேண்டும். மந்திரம் ஜபித்தல் வேண்டும். இதற்கப்புறம் இந்த அனுபவங்கள் எல்லாமே நிலை பெற வேண்டும் என்றால் இறைவனின் புகழை பாட வேண்டும், பாராயணம். இதெல்லாம் நான் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் உன்னால வருது, உன் புகழை சொல்றதுனால தான் எனக்கு எல்லாமே இது. அந்த அனுபவங்கள் எல்லாமே ஈசனை துதிப்பதிலும் வழிபடுவதிலும் அவனை பாராட்டுதலும் தான் இருக்கு. அவனை போற்றுதல், வாழ்த்துதல், இதுதான் தொண்டு. இது அனைத்தும் ஒன்னா சீரான பிறகு தியானம் அப்படின்ற இடத்துக்கு போறோம். நம்ம இந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே ஒட்டுமொத்தமாக அனுபவமாக மாற்றும். கடந்த விஷயத்தெல்லாம் போக்கி இருக்கும். போக்கின பிறகு இந்த புதுசு, இதெல்லாம் நம்மளுக்கு புதுசா பயிற்சியில கொண்டு வந்த விஷயம். இது அப்படியே தியானத்துல மாற்றி, இந்த தியானத்துல மாற்றி இப்போ இதெல்லாம் கலந்து இதில் தான் நான். இங்க யாரும் வரும் பாருங்க, நான் எதுவுமே இல்லை, இதுதான் நான். நீங்க யார்? நான் யோக பயிற்சியாளர், கிரி யோக பயிற்சியாளர், ஈசனை பின்பற்றுபவன். இப்போ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் இணைந்து இருக்கும் போது இதுதான் நான் சொன்னா, நம் சொற்கள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றும் கலந்துதான் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் சந்திக்கணும். இப்போ முக்காலத்திலையும் இது கலந்திருந்தால் நாம் எப்படி இருக்கும்? பாவ புண்ணியங்களுக்கு உட்பட்டிருப்போமா, நியாய தர்மங்களுக்கு உட்பட்டிருப்போமா, ஆசா பாசங்களுக்கு உட்பட்டிருப்போமா, காம குரோதங்கள், கோப தாபங்கள், விருப்பு வெறுப்புகள், இதுக்கெல்லாம் உட்பட்டிருப்போமா, இல்லை இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நிதானம், தெளிவு, உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம், நல் ஒழுக்கம், பண்பு உடையவனாக இருப்போமா? சொல்லுங்க ஜெகதீஷ். நீங்கள் கூறியது போல் இருப்போம் சாமி. சமாதானம், ஒற்றுமை, பண்பெல்லாம். அப்போ இதை நான் குறிப்பிடுறதுல தப்பு இல்லைல்ல. இதுதானே ஈசன், இதுதானே உலக நன்மை. உலகத்துல நன்மைன்னா இதுதானே. இது கிடைக்காத எல்லாரும் நிறைய விஷயங்கள் முடியல, எதிர்க்க முடியல, தவிர்க்க முடியல, கத்துக்க முடியல, போராட முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல, வழி தெரில, நெறி தெரில. ஆனா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது கடவுள்னு தெரியும், ஒண்ணுதான் நான் மாத்த முடியும்னு தெரியும். ஆனா அதுக்கு என்ன பயிற்சி பண்ணவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. எங்க போனாலும் தன்னை மிகைப்படுத்தி நீ என்கிட்ட வா, உங்ககிட்ட தான் நடக்கும், சொந்தமா எதுவும் இல்லைன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உலகம் இயக்கம் போயிட்டு இருக்கு. என்ன பண்றது, பணத்தின் அவசியம் எல்லாருக்கும் உண்டு. அதனால அவங்கவுங்க அவங்க கிட்ட வரும்போது மட்டும்தான் எல்லாம் நடக்கும். என்னை விட்டு கத்துக்கிட்டு எல்லாம் போயிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம அப்படின்னாலே உலகத்துல எல்லாருக்கும் கத்துக் கொடுக்குறோம். அவங்கவுங்க சொந்தமா முயற்சி பண்ணி அவங்கவுங்க அனுபவத்திலே முன்னேறி கொள்ளுது. எல்லாம் பொது உடைமை. இந்த உலகத்துல ஈசன் எல்லாம் பொது அமைத்தது போல் இதுவும் பொதுதான். நம்மளுக்கு இன்னாருக்கு இன்னாருக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லித்தரோம். அதை எத்தனை தூரம் நீ ஆத்மார்த்தமாக பயன்பெறுகிறாயோ அது உண்டு. இந்த உலகத்தில் இருக்கும் நன்மைகள் என்றால் கடைசி நன்மை என்ன? புனிதம். நம்ம புனிதத்தை அடைவோமா அடைய மாட்டோமா? இதுவே வாழ்க்கையா இருந்தால் கண்டிப்பாக அடைவோம் இல்லையா ஜெகதீஷ்? ஆம் சுவாமி. இப்போ கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் என்ன ஆயிட்டது? எக்காலமும் நற்காலம் ஆகிவிட்டது. இங்க கால பேதமே இல்லையே. குரு வழிபாட்டுல இருக்கிறவனுக்கு கால பேதமே கிடையாது. ஏன்னா 24 மணி நேரம் ஈசனை பின்பற்றுபவன் தான் குரு. அவனுக்கு காலமோ இயற்கையோ எதுவுமே அவனை இயக்காது. சதா சிவமாக இருப்பான். அவனை நம்புவன், அவனை வழிபாடுவனுக்கு இந்த கால பேதமே ஒன்றும் செய்யாது. அவன் எல்லா நேரத்திலும் நன்மையே பயன்படுவான்.
நன்மையே அடைவான் அந்த நேரத்துக்கு. இப்ப புரியுதா உங்களுக்கு? புரிகின்றது சாமி. நன்றிங்க சாமி. ஓகே, வாழ்த்துக்கள் தேவி. சொல்லுங்க. சுவாமி, ம். ஒரு ஞானியோ அல்லது குருவோ அல்லது ஒரு சந்நியாசியோ இவர்கள் எப்படி அன்பு நெறியிலே முழுவதுமாக நிற்கின்றார்கள் சாமி? ஒரு சாதாரண நபர்களை காட்டிலும் இவர்களிடம் இருக்கும் அன்பு பல பல லட்சம் மடங்கு பெரிதாக உள்ளது. அதுக்கு வார்த்தைகளே இல்லை சாமி. இதை எப்படி அவர்கள் அடைகின்றார்கள் சாமி? அவர்களிடம் எப்படி அன்பு மிகவும் அதிகமாக தென்படுகின்றது? எந்த செயல்களால் இவர்கள் இவ்வளவு அன்பை அடைகின்றார்கள்? எங்க இருந்து பெறாங்கன்னு கேக்குறீங்களா, இல்ல எப்படி இருக்காங்கன்னு கேக்குறீங்களா? எப்படி சொல்லுவாங்க? ஆம், எப்படி இவங்களோட செயல்கள் எல்லாத்துலேயுமே அன்பு நிறைகின்றது? இவர்கள் அன்பை எங்கிருந்தாவது பெறுகிறார்களா? இல்லை உள்ளுக்குள்ளேயே இவங்களுக்குள்ள அப்படி அதிகமா பெருகிடுமா? அந்த மாதிரி கேட்குறேன். உள்ளுக்குள்ள பெருகிறதெல்லாம் ஓடாது, சுலபமா எதுவுமே ஓடாது. சும்மா தான் வந்திருக்கும். அதான் சாமி, அந்த வழிமுறை தான் சாமி கேட்குறேன். சும்மா அதெல்லாம் வராது. நீ எப்போதெல்லாம் தன்னை தவிர்த்து சிந்திக்கின்றாய், தன்னை தவிர்த்து செயல்படுகின்றாய், ஈசன் இந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்வார் என்றெல்லாம் நினைத்து நீ செயல்படுகின்றாய். எதிராளியோட நலனும் நம் நலனும், தன்னையும் தாழ்த்திக் கொள்ளாமல் எதிராளியும் தாழ்த்திக் கொள்ளாமல், தன்னையும் உயர்த்தணும் எதிராளியும், இந்த மாதிரி உண்மையான நிலைப்பாடுகள் எல்லாம் சந்திக்க வேண்டிய விஷயங்கள் வருதுன்னு வச்சுக்கோ. இங்க நம்மளுக்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா முடியாது. ரொம்ப எளிமையா கூட சொல்லலாம், இது ஏன் இவ்வளவு பெருசா வளர்த்துன்னு போவாங்க. இப்ப என்னை ஆதரிப்பவன் ஈசன் வச்சுக்கோ. இப்ப என்ன சுவாமி ஆதரிக்கிறாங்க. என்னோட சுயநலமோ என்னோட ஆசையோ என்னோட தேவையோ மேலெழுந்தால் சுவாமி என் அன்பை இழந்து விடுமோன்ற அச்சம் இருந்து விட்டால் மொத்தத்தையும் விட்டுருவோம். ஐயையோ, இதெல்லாம் வேணாண்டா சுவாமி, இப்பதான் கடந்து கிடந்து வந்து சாமி அன்பை பெற்றிருக்கோம். நம்மளோட சுக துக்கங்களுக்காக சுவாமி அன்பை இழந்துடக்கூடாது. அந்த பயம் ஒன்று வந்து விட்டால் போதும். இதுதான் குரு பக்தி. அவனுக்கு அந்த பயம் இருக்கணும். ஐயோ சுவாமி இந்த அன்பை இழந்து விடுவோமோ. இந்த உலகத்தில் எதை வேணா மீட்கலாம், ஆனா சுவாமி நன்மை இழந்துட்ட பிறகு திரும்ப பிடிக்க முடியுமான முடியாது. ஏதோ வச்சு வாழ்ந்துட்டு போலாம், தப்பில்லை. ஆனா திரும்ப ஒன்ஸ் இழந்து விட்டால் முடியாது. நான் எல்லாருக்கும் ரொம்ப எளிமையா சொல்வேன், பெறுவது சுலபம், இழப்பது அதை விட சுலபம், ஆனால் காப்பாற்றுவது மிகவும் கடினம்னு சொல்லுவேன். இது எல்லா விஷயத்திலும் தான். வெறும் குரு சிஷ்யன் பக்தி சிரத்தை ஈசன் வழிபாடுன்ற முறையில் இல்லை, உலகத்துல எல்லா விஷயத்திலுமே சொல்றேன். எல்லாமே பெறது சுலபம், இழக்கிறது அதோட சுலபம், ஆனா காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்க நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய பயிற்சிகள் செய்யணும், நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணணும், எல்லாம் செய்யணும். ஸோ இந்த சன்னியாசிகள் எல்லாரும் இருக்கட்டும், நீங்க துறவிகள் இருக்கட்டும், ஒரு குரு இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், என்னன்னா ஒரு அடிப்படை தகுதி என்னன்னா அவங்க உண்மையா இருந்தாதான் இறைவனை இணைய முடியும். அவங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க தன்னை ஒருநிலைப்படுத்தி அவங்க ஆன்மாவில் போய் இணையணும். ஆன்மாவில் போய் இணையணும்னா கண்டிப்பா அவங்க உண்மையா இருந்தவங்க. இல்ல சுவாமி உலகத்துல அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, அதெல்லாம் நீங்க அந்த கேள்வி கேட்டா எனக்கு பதில் தெரியாது, அது அவங்களதான் கேட்கும். அவங்களதான் இப்படி எல்லாம் நல்லா பேசுறாங்க கொள்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது கேட்டு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அவங்க உண்மையா இருக்கல அவசியம். ஏன்னா அவங்க மெய் உணர்வுக்கு போகணும். இந்த விருப்பு வெறுப்புகள் ஆளா இருந்தாங்கன்னா சும்மா ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கடந்து மெய் உணர்வுக்கு போய் ஆன்மாவில் இணையணும். இந்த மனம் உடல் எல்லாம் கடந்து ஆன்மாவில் போய் இணையணும். அப்படின்னா அவங்க உண்மையா இருத்தல் மிக அவசியமாகும். அப்ப அவங்க உண்மையா இருக்கிறாங்கன்னு சொன்னா இயல்பாகவே அவங்களோட தன்மை என்னவா இருக்கும்? கடவுளோட தன்மை தான் அவங்க கிட்ட இருந்து வெளிப்படும்.
கடவுள் யார்? அன்பே சிவன். கடவுளோட தன்மைகள் என்ன? அன்பு, கருணை, இரக்கம், பரிவு, பரிவுற்றார். இதுதான் அவர்கள். அப்ப அவங்களுக்கு இயல்பா அதுதானே இருப்பாங்க. அப்ப அவங்கன்னா யாரு? சிவபெருமானோட பிரதிபலிப்பு. சிவன் எப்படி இருப்பார்? எனக்கு வேண்டிய போதெல்லாம் எப்படி உதவி செய்கிறார்? எனக்கு எல்லாமே எப்படி நடக்கிறது? நான் வணங்கினேன், ஆனா எனக்கு நடந்துச்சு. ஆனா அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு உனக்கு மெட்டீரியலைஸ்டா வேல்யூ வரணும். ஒரு குரு கிட்ட பார்த்தா அது கிடைக்கும். ஒரு கண்ணால் பார்த்து, காதால் கேட்டு, நான் அனுபவிச்சு பாவித்து சிவன் இப்படிதான் இருப்பாரா? அந்த அனுபவம் எனக்கு வேணும். நான் கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கணும், உள்ள அனுபவிக்கணும், அந்த புனிதத்தை அனுபவிக்கணும், அந்த இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா நான் எங்க போய் எனக்கு பாருங்க, நான் கொஞ்சம் மெச்சூரிட்டி மேன். நான் இந்த கோவில் போறது, இது பண்றது, இதெல்லாம் தாண்டி நான் யோகம், தியானம்னு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன். நாளை திரும்பி எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி போக முடியாது அப்படின்னு கொஞ்சம் பெருசா சொல்றாருன்னு கூட வச்சுப்போம். சரி, நீ என்ன உட்காந்துப்பார், உட்கார், என்ன பார், பார்த்தா உள்ள அவனுக்கு தெரியும். அப்போ அவருக்கு புரிஞ்சு. அப்படி பகவான் ஒருத்தருக்கு காமிச்ச ஃபாரினர் தான் இன்னைக்கு இவ்வளோ புத்தகங்கள் எழுதினார். வெளிநாட்டவர்கள்லாம் இன்னைக்கு பகவானை பின்பற்றுறாருங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி எதுவுமே பேசாம மௌனத்தில் உள்ளிருந்து காண்பித்தார். அப்போ அவங்களுக்கு உள்ளுக்குள் புரியும் போது மட்டும்தான் எல்லாருக்கும் நம்பிக்கை பிறக்கின்றது. எல்லாருக்கும் சும்மா அப்படியே பார்த்தோன்னே நம்பிக்கை பிறந்துடாது. ஒருத்தன் ஆதாயத்துக்காக அலையிறான், இங்க தின்னா இங்க போனா பித்தம் தெளியுமா, அங்க போனா பித்தம் தெளியுமா, ஏதோ இங்க போனா நல்லது நடக்குமா, அங்க போனா நல்லது நடக்குமா, நடக்கிறவன் பார்த்தீங்கன்னா அவன் சும்மா நடிப்பான் நம்ம முன்னாடி. ஆனா உண்மையான தேடுபவர்கள் உள்ளவர்களுக்கு அந்த உள்ளே புரிதல் கிடைக்க இருக்கும் போது நம்பிக்கை பிறக்கும். அதுக்கப்புறம் அவங்க தானா நம்மை தொடர்வார்கள், தொடர்ந்து வருவார்கள். இருந்தாலும் சந்தர்ப்பம், சூழ்நிலை எல்லாம் மாற்றி அமைக்கும். அவ்வளவு சீக்கிரம் எதுவும் சுலபமா விட்டு விடாது. ஏன் அவங்களுக்கு அந்த அன்பு? அதை வளர்த்து கொண்டே இருப்பார்கள். அவங்க அதை வளர்த்து கொண்டே இருக்கணும். அப்போதான் அவர்கள் அவர்களை மாற்றிக் கொள்ளாமல் இருக்க முடியும். இல்லைன்னா அவங்களுக்கும் எல்லா பேதங்களும் குழப்பம் இல்லையா? அவங்களும் இந்த உலகத்துல தானே வாழ்றாங்க. உங்களெல்லாம் இயக்குது, அவங்கள மட்டும் இயக்காதாருன்னா அந்த இயக்காத நிலைக்கு தன் தகுதியை வளர்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த அன்பை வளர்த்து கொண்டே இருக்கார்கள், தன் அறிவை வளர்த்து கொண்டே இருக்கார்கள். அவங்க வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் அவங்க காப்பாத்திக்கிட்டே இருக்க முடியும். இல்லைன்னா ஒரு வளர்ச்சி வீழ்ச்சி வரும்போது அவங்க மாறிடுவாங்க. மாறினாங்கன்னா திரும்ப சுழற்சியில கீழே போயிட்டாங்கன்னா திரும்ப எழுந்து வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால அவங்க அந்த அன்பை மேல்மேலும் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த முழுமையா ஈசனோட இணைவு வரைக்கும் அந்த ஜீவாத்மால இணைஞ்சு நிற்பாங்க. அப்புறம் இந்த ஜீவாத்மாக்கு பரமாத்மா தன்மை வரைகிற வரைக்கும் அவங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கணும். சதா உழைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நான் எல்லாத்தையும் கட்ட எறிஞ்சிட்டேன், ஜீவாத்மாவில் எஞ்சிட்டேன்னு போய் அழகு பத்து தூங்கலாம் முடியாது. அதுக்கப்புறம் தான் அவங்க உழைப்பு அதிகப்படுத்தும். அவங்க தூக்கிறது கூட தூங்காம கூட இருக்கலாம், முழு நேரமும் விழித்திருக்கலாம் உணர்வுகள். ஏன்னா அவங்க அந்த அன்பை வளர்த்தாகணும், அந்த அறிவை வளர்த்தாகணும், அந்த பண்புகளை வளர்த்தாகணும். நீ எதெல்லாம் இப்போ அறிந்து ஒரு துறவி, ஒரு ரிஷி, ஒரு ஞானி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்களோ, ஒரு குருன்னு சொல்லி கேட்குறீங்களோ, நீங்க கண்டு கழித்து பார்த்து ரசித்து உணர்ந்து நம்பின பிறகுதான் நீங்க கேட்குறீங்க இந்த கேள்வியை. அவங்களால மட்டும் இது எப்படி முடியுது அப்படின்னா, அவங்க அத்தனை தூரம் தன் அன்பை வளர்த்தும் அறிவை வளர்த்து கொண்டு வெறும் ஈசனை வணங்கி நிறுத்தல் மட்டும்தான் என் வாழ்வுன்னு முடிவு பண்றாங்க. அவங்க மனம் முதல் எல்லாம் அவனை வணங்கியே நிக்குது. எப்போது தான் நான் என்று துணிவதில்லை. நான் எனது என்ற மாயையும் அவர்களை விட்டு அகன்று போகிறது. அவங்களுக்கு நான் எனது என்ற இந்த விஷயமே வர்றதில்லை. அதனால அவங்க எப்போதும் அதே போல இருக்கிறாங்க.
சொல்லுங்க ஜெகதீஷ். புரிஞ்சுதா? இன்னும் ஏதோ இதை பத்தி இன்னும் பேசணுமா? புரிந்தது சுவாமி. ம். சுவாமி, ஆ இப்பொழுது நமது பாம்பன் சுவாமிகளின் ஆமா. அன்பை பற்றி கூறுவோம் சுவாமி. அந்த அன்பு எப்படி தங்களையும் நம்மை சுற்றியிருப்பவர்களும் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் எப்படி வழி நடத்துகின்றது அல்லது எப்படி துணையாக நிற்கின்றது என்பதை பற்றி கூறுவோம் சுவாமி. இது ரொம்ப சிம்பிள் ஜெகதீஷ். நம்ம எல்லாம் ஒன்னா இணைகிறோம்னா அதுக்கு அவர் தான் காரணம். நம்மளோடது எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சது? இப்ப நான் இருக்கேன், எங்கிருந்து ஆரம்பிச்சேன்னு சொல்றேன். சாமின்னு சாமியை முன்னிறுத்தி தான் நம்ம எல்லா விஷயத்தையும் பேசணும். இப்ப நம்ம அனுபவங்களை பேசும்போது வேணா சாமியை தவிர்த்து பேசுவோம். இப்ப நான் என் அனுபவத்தை பத்தி சொல்றேன். எல்லாத்தையும் சொல்லப்பட்டாலும் இப்ப நம்ம ஒரு விஷயத்தை குறிப்பிடும் போது நான் சுவாமியின் அன்பை இழந்து விடக் கூடாது என்பதற்காக நான் சாமியை தான் குறிப்பிட்டேன் அந்த இடத்துல. இல்லையா? ஆம் சுவாமி. நம்மள எல்லாம் ஒன்றா இணைக்கிறது முதல்ல எங்க இருந்து தொடங்கணும்? யார் ஆதரித்தார்? சாமி தான் ஆதரிச்சாங்க. அங்க இருந்துதான் எல்லா தொடர்புகளும் வந்துச்சு. எல்லாரும் இன்ன வரைக்கும் ஒன்னா இணைகிறோம். இன்ன வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள்ல நீங்க என்ன பாக்குறீங்க, போறீங்க, வரீங்க, எல்லாம் செய்றீங்க. இப்போ உண்மையிலேயே நான் என்னை மிகைப்படுத்தலாம், என்னை முன்னிறுத்தலாம். உண்மையிலேயே இந்த தருணத்தில் நான் செய்தால் அது தவறில்லை. ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு துணிவு வரல. அதை விட சாமிக்கு அடிமைன்னு சொல்லிட்டு போறதுல பெருமையா தப்பு. ஒண்ணுமே இல்லப்பா, நான் சாமிக்கு நான் அடிமை, எனக்குன்னு எதுவும் கிடையாது, அவ்வளவுதான். இதான் நான் சொல்றதுல நான் பெருமைப்படுறேன். ஆனா இதெல்லாம் அறிஞ்சவன் தெரிஞ்சவன் என் கருத்து நிறைய விஷயங்கள் நான் வேறு 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 கோணங்கள்ல பார்த்திருக்கேன். சாமி என்ன நிறைய விஷயத்துல இதுல நீதான் சிறப்பு, இந்த இடத்துல நான் இல்லைன்னு சாமி சொல்ல வைக்கேன். ஆனா அவர் சொல்லி என்னை பாராட்டி ஆகணும், அது அவரோட நிலை. அப்போ நான் பாராட்டப்படும் போது இதுல நீதான் சிறப்பா பண்ணிருக்க, இந்த விஷயத்த பாரு நீதான் பண்ணிருக்க, இதுக்கு எனக்கும் இல்ல, என்ன இதுல இல்ல, இது நீ அப்படி இருக்கலாம். இருந்தாலும் அது ஒண்ணு உன்னால் தானே நான் இந்த அறிவை பெற்றேன் அப்படின்னு நானும் திரும்பவும் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நிறைய உண்மைகள் எனக்கே தெரியும், நிறைய விஷயங்கள் மாறுபட்டிருக்கு, என் கருத்துக்கள் மேன்மையா இருக்கு, எல்லாம் கூட இருக்கலாம். ஆனா எதுவுலயுமே எனக்கு மனம் நிறைவு கொள்ளவில்லை என்று சொன்னா என்னை பத்தி சொல்றதுல இல்லை. ஆனா என் சாமியின் அடிமை என்று சொல்வதில் என் மனம் நன்மை அடைகின்றது. என் சாமி தான் எனக்கு எல்லாம். இதெல்லாம் நான் எதுக்கு செய்யறேன், ஏன் பண்றேன்? இதுதான் உண்மை, இதுதான் அன்பு, இதுதான் சிவம். அவ்வளவுதான். நீ யாருப்பா? நான் ஒண்ணும் இல்லை, அவரோட அடிமை, அவ்வளவுதான். இப்ப சிவனடியார் சொல்ற மாதிரி பாம்பன் சுவாமிகள் அடியார், பாம்பன் அடியார்ல நிறைய சொல்றாரு, நிறைய பேர் இருக்காங்க. நான் மட்டும் இல்லை, சாமி மாதிரி எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க. அதனால இப்ப நாம் என்ன செய்யணும்னா ஒரு அன்பை காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் நம்ம பயிற்சிகள் இருக்கணும், முயற்சிகள் இருக்கணும். எதை அடைந்த பிறகும் நான் அடைந்து விட்டேன் என்ற விஷயம்லாம் இருக்கக்கூடாது. அந்த பணிவு என்பது நிறைவிலும் இருக்க வேண்டும், இல்லையா? நன்றி சார். ஆம் சார். ம். சொல்லுங்க ஜெகதீஷ். தொடருவோம் சாமி. நான் பணிவாக இருக்க
நீங்கள் பதிவாக இருக்க வேண்டும் என்பதற்கு நன்றி சொல்லிட்டு நான் பண்ணியா இருக்கோம். ஓகே, அதாவது பாம்பன் சுவாமிகளுக்கு எப்பொழுதும் அன்பாக இருக்கும் அதுக்கு நன்றி சொல்றேன். நீங்க இருக்க மாட்டீங்களா? எல்லாருமே சுவாமி. சாமி கரெக்டா பணிவா இருந்துருங்க சாமி. சாமி நான் உங்களை சொல்றது எல்லாரும் கரெக்டா பணிவா இருந்துருங்க சாமி. ஆமா, இல்ல எனக்கு வந்து அறிவுறுத்துறாரு நம்ம ஜெகதீஷ், நீங்க சுவாமி சுவாமிக்கு பண்ணியா இல்ல சாமி, நீங்க சொன்னதுக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொன்னேன் சாமி. புரியுது, வாழ்த்துக்கள், பயப்படாதீங்க, சும்மா உங்க கலாய்க்கிறோம். எனக்கு புரிஞ்சிச்சு நீங்க என்ன சொன்னீங்கன்ட்டு. இருந்தாலும் உங்களுக்கு போட்டு வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு நடுவுல போட்டுருவோம். ஆமா, ஆனா இது எல்லாம் நான் சொல்றது வந்து எல்லாருக்கும் இது ரொம்ப ஈஸியா இருக்கு, சிம்பிளா இருக்குன்னு நினைக்கிறீங்க. சும்மா ஒரு நாள் இல்ல ஒரு மணி நேரம் அது செய்ய முடியுதான்னு பாருங்க. இப்ப நான் சொன்ன விஷயம் ரொம்ப சிம்பிளா தெரியலாம் உங்களுக்கு. ஏன்ப்பா நான் வார்த்தையில சொல்வதில்லை, வெறும் இந்த சும்மா வாய் சொல் வீரன் அல்ல, ஆத்மார்த்தமாக உண்மையாக முழுமையாக நின்று அந்த சொன்ன சொல்லுக்கு அப்படியே நிக்கணும். அந்த மாதிரி நீங்க அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம், ஏதாவது ஒரு சமயங்கள்ல எப்பெல்லாம் நீங்க இப்ப இதை செய்யலாம் உங்க மனம் ஒப்புக்கொள்கின்றதோ அப்போ முயற்சி பண்ணி பாருங்க. முடியலன்னா விட்டுருங்க, சும்மா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. அது அவ்வளவு சுலபமா தெரிகிற விஷயங்கள் ஒன்றொன்றையும் பின்பற்ற போது மட்டும்தான் தெரியும் அதனோட வலிமை, வீரியம். ஒன்னொன்னு மாற்றி அமைக்கிறது, திருத்தி அமைக்கிறதுலாம் அவ்வளவு சுலபமான விஷயங்கள் அல்ல. ஆனால் அனைத்தும் சாத்தியமே, சாத்தியத்துக்கு உட்படாத விஷயம் இல்லை, எல்லாமே சாத்தியம்தான். ஆனா முயற்சி, அந்த விடா முயற்சி, தோல்வி வந்தா தோண்டு போகாம திரும்ப முயற்சி பண்றது. அதுக்குதான் சுவாமியும் பாடினாங்க, எழும்போதும் மேலும் மேலும் வென்பேன், விழும்போதும் மேலும் மேலும் வென்பேன், விழுந்தே அழும்போதும் மேலும் மேலும் வென்பேன், அழுதே தொழும்போதும் மேலும் மேலும் வென்பேன், தொழுதே எழும்போதும் மேலும் மேலும் வென்பேன், செந்தில் வேலைவனேன். இப்போ இது சும்மா இன்னைக்கு அப்படியே ஏணி மாதிரி படிக்கட்டுல ஏறிக்க போறது இல்லை. இல்ல ஆசைகளை வளர்ப்பதனால காசு பணம் சேர்ந்துக்கிட்டே போகுது, மாட மாளிகை கூட கோபுரம் வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா என்ற மாதிரி விஷயமும் கிடையாது. இது இதெல்லாம் அனுபவத்திலே உன்னை பக்குவப்படுத்தி நீ என்னவா இருந்தா கடவுள்கிட்ட நிறைய இருக்க முடியும், நீ என்னவா இருந்தா கடவுள்கிட்ட இருக்க முடியும், நீ என்னவா இருந்தா கடவுளோட இணைய முடியும். நீ எப்படி இருக்கணும், உன் மனம் எப்படி இருக்கணும், உன் உடல் எப்படி இருக்கணும், உன் சொல் எப்படி இருக்கணும், உன் செயல் எப்படி இருக்கணும். ஆனா அதே சமயத்துல நீ வாழ்ந்தாகணும், உன் தேவை எல்லாத்தையும் நீ பூர்த்தி செஞ்சாகணும். அப்ப நீ எப்படி இருக்கணும்ன்றது உங்களை நீங்க நெறிப்படுத்தணும். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து செய்யணும். இதுக்காக நீங்க ஒன்றும் அப்படியே காட்டுலயோ மேட்லயோ மலையிலயோ உச்சிலையோ போய் உட்காந்துங்கலாம் அவசியம் இல்லை. நடைமுறை வாழ்க்கையில் நம்மளை சரி செஞ்சுக்கிட்டே வரலாம், முடியும். முடியாதுன்னா சொல்ல முடியாது. சொல்லுங்க ஜெகதீஷ். நன்றிங்க சார். நம்ம நேரத்துக்கு வந்துட்டோம். வந்துட்டோமா? ஆமாம் சார். ஓகே. என்ன வினோத்? சாமி சொல்லுங்க. நேரத்துக்கு வந்துட்டோமா? ஆமா சாமி, நேரத்து நீங்க. சரி, ஓகே, அப்ப நிறைவு செய்யலாமா? நிறைவு செய்யலாங்க சாமி. அப்புறம் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு சச்சங்கம்? புரிதல், குழப்பங்கள் நீக்கப்பட்டு இத கேட்டதுக்கு ஒரு அமைதி நிலை வச்சு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்ல ஒண்ணும் இல்லையா? ரொம்ப இல்ல எப்போதும் அமைதியாக இருந்தது சார். கடையை போட்டு சிறப்பாக இருந்த சாமி. கடைசியா நீங்க முடிக்கும்போது பாம்பன் சாமி மேல்
அன்பையும் அந்த குரு சிஷ்யன் உறவையும் நீங்க சொன்னது ம். பர்சனலாக எனக்கு ம். டச்சிங்காக இருந்தது சாமி. அது ஆமா. எப்படி நாங்கள் தொடர்வதுன்ற பற்றி ம். சிந்திக்க தொடங்குறோம். ம். அது எளிமையானது அல்ல, அது ஈஸியானது அல்ல. எல்லா ம். நேரத்திலும் எல்லா சனத்திலும் அதை கடைபிடித்து கொண்டே இருக்கிறீங்க. அது உதாரணமாகவும் நீங்கள் இருக்கீங்க. ஆமா. அதை எப்படி நாங்கள் தொடர்வது என்பது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். கற்றுக்கொள்கிறோம் சாமி. நன்றி சாமி. மிகவும் பயனுள்ளதாக இருந்தது சாமி. வினோத் அண்ணா கூறியது போல் அந்த இறுதியில் ம். நீங்கள் பாம்பன் சுவாமிகளை பற்றி கூறியது மிகவும் உருக்கமாகவும், நான் பாம்பன் சுவாமியின் அடிமை இது நீங்க என்று கேட்டீங்க சீனாந்தேவி போல இது அப்படியே ஒரு டச் அது நீங்க ஒரு சென்டிமெண்ட் டச் வைக்கிறீங்க டைரக்டர் சொல்ற மாதிரி இருக்கீங்க. உண்மையா சாமி, நீங்க அவரோட அடிமைன்னு சொல்றதுல தான் எனக்கு நிறைவு இருக்குன்னு சொல்றது வந்து எங்களுக்குமே அது அப்படியே அந்த நிறைவு வந்து சென்றது சாமி. கேட்கும் போதே சென்றது சாமி. உங்களுக்கெல்லாம் எப்படியோ எனக்கு தெரியாது, அவங்கவுங்க விஷயங்கள் தனிப்பட்டதா இருக்கும். ஆனா என்னை வாழ்க்கையில யாருமே ஆதரிக்கல. என்னை ஆதரிச்ச ஒருத்தவன் அவன் தான். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு தனிச்சையாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா என்னை நிற்க வைத்தவன் அவர் தான். இதுல நான் செஞ்சேன் நான் பண்ணேன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒரு இடமும் இல்லை. ஆனா இப்படிதான் செய், இப்படிதான் போ, இப்படித்தான் வா, இதுதான் சரி, எனக்கு உள்ள இருந்து வழிகாட்டு. வெளியேந்து மட்டும் இல்லை, போகும்போது சில இடங்களை தடுத்தது, தவிர்த்தது, இதை எதிர்த்துக்கொள், இதை தனித்து நில், இந்த மாதிரி எல்லாத்தையும் கடந்து வந்து அப்படி அந்த மாதிரி. ஸோ அப்போ அதாவது எனக்கு ஏன் எதுக்கு எதுவுமே தெரியாத வயதில் ஆதரித்து அருள் பாலித்தார். அதனால எனக்கு அந்த வேறு உலகத்தை விட இதுக்கப்புறம் நான் நிறைய கத்துக்கிட்டேன். நான் வளர்ந்த பிறகு உண்மையிலே சொன்ன நிறைய சிறப்பம்சங்கள் எனக்கும் தெரியும். ஆனா என்ன கத்துக்கிட்டாலும் என்ன தருணத்தை ஆதரித்தான், அவ்வளவுதான், அதோடு முடிஞ்சிச்சு. இன்ன வரைக்கும் இல்ல, வாழ்நாள் முழுக்க அதுதான் வாழ்வு. உன் அருமை பெருமையை சொல் அப்படின்னு சொல்லி என்ன யாருன்னா கேட்டாங்கன்னா, நான் குமரகுருதாசரின் அடிமை, பாம்பன் சுவாமிகளின் சீடர், பக்தர், சொல்வதில் நான் பெருமை கொள்வேன். இதுதான் நான். என் அருமையும் இதுதான், என் பெருமையும் இதுதான். ஒற்றை வரியில் முடித்து விட்டு போயிட்டே இருக்கும். சரி சரி, ஓகே வினோத். நிறைவு செய்யலாமா வினோத்? நிறைவு செய்யலாம் சாமி. நிறைவு செய்யலாம். ஓகே, அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றிங்க சார். வணக்கம் நன்றி, சார். வணக்கம் சாமி.